ஆண்டவர் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுடைய பகிர்ந்து கொள்கிறேன். இந்த நல்ல அருமையான மாலை நேரத்தில் கர்த்தர் நம்மளை எல்லாரையும் அருமையாய் கூட்டி சேர்த்து நம்மை இந்த ஒரு கொண்டாட்டத்திலே நம்ம எல்லாரையும் கர்த்தர் இணைத்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த மாலை நேரத்திலும் விசேஷமாக என்னை இந்த கிரேஸ் டிவியினுடைய 9வது ஆண்டு விழாவிலே என்னை செய்தி அளிக்கும்படியாக அன்போடு அழைத்த அருமையான அண்ணனுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னுடைய நன்றிகளை பகிர்ந்து கொள்கிறேன். ஆண்டவர் தொடர்ந்து இந்த டிவி மினிஸ்ட்ரி மூலமாக பெரிய காரியங்களை செய்வாராக. இங்கே அண்ணனோடு தோள் கொடுத்திருக்கிற எல்லா சகோதரர்களையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நம்மத்தில் இருக்கிற ஆயருக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து ஊழியத்தில் பயன்படுத்துவாராக. அழகான ஒரு பாடலை பாடினார்கள். உண்மையில் இன்றைக்கு மாலையில் உங்கள் மத்தியில் இருப்பதிலே நான் அதிக சந்தோஷப்படுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் இந்த நாட்களில் உண்மையில் இது ஒரு பெரிய காம்படிட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லலாம். இல்லை, அதிகமான போராட்டங்கள், அதிகமான மக்களுக்கு டிவியை பார்க்கலாமா யூடியூப்பை பார்க்கலாமான்னு திணறி கொண்டிருக்கிற காலகட்டங்களிலே டிவி நிகழ்ச்சி நடத்துவது சாதாரணமான விஷயம் அல்ல. அதுலேயும் விசேஷமாக சொல்லப்போனால் நிறைய யூடியூப் சேனல்ஸ், இதில் ஏகப்பட்ட சேனல்ஸில் நிறைய காரியங்கள் இன்றைக்கி போயிட்டே இருக்குது. ஸோ இதில் தரமான நிகழ்ச்சிகளை கொடுப்பது என்பது அது ஒரு உண்மையான ஒரு சவால் நிறைந்த ஒரு காரியம்தான். 2001ஆம் வருஷத்திலிருந்து தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்குள்ளாக நான் காலெடுத்து வைக்க கர்த்தர் கிருபை செய்தார். 2001 அவனுடைய கிருபையினாலே அந்த 2001 நிறைய ப்ரோக்ராம்ஸ் அவனுடைய கிருபையில் வாரம் வாலிபர் ஓட்டம், நிறையா வெற்றியின் சத்தம், இப்படி நிறைய ப்ரோக்ராம்ஸை பண்ணியிருக்கோம். ஒரு சிலர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, அண்ணே டெய்லி வாரம் உங்கள் ப்ரோக்ராம் வருதே, நிறைய பேர் காணிக்கை கொடுப்பாங்களாண்ணே அப்படின்னு இருக்காங்க. நான் இதை நம்பி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நம்மளும் டிவியில் பேசினா ஏதாவது கிடைக்கும் அப்படிலாம் நினச்சிருக்காங்க. ஆனால் ஒரு உண்மையை நான் சொல்கிறேன், டிவி ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும், டிவி நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஒன்றில் நம்ம கவனமாக இருக்கணும். அது பார்க்கிறவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் தொடப்படுவார்களே தவிர பார்க்கிறவர்கள் எல்லாரும் நம்முடைய ஸ்பான்சர்ஸாக மாற மாட்டார்கள். அதுதான் உண்மை, அதுதான் யதார்த்தமான காரியம். நிறைய பேர் நினச்சிக்குவாங்க, அது மாதிரி தவறான ஒரு எண்ணங்கள் உண்டு. ஆனால் நான் என் அனுபவத்தில் சொல்லுகிறேன், கர்த்தர் இன்றைக்கு போடுகிற விதையை என்றைக்கோ ஒரு நாள் விளைய செய்வார். ஆமென். என்னைக்கோ ஒரு நாள் கர்த்தர் விளைய செய்வார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை தான் கர்த்தர் கிரேஸ் டிவி மூலமாய் செய்து கொண்டிருக்கிறார். நிறைய சேலஞ்சஸ் அண்ணன் சந்தித்தாலும் நான் ஒன்றிலே மகிழ்கிறேன். அவங்களோடு கூட அவங்க மனைவியும் பிள்ளைகளும் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்க கூட நிற்கிறதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். நம்ம கடைசியில் அவங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். அதே போல் தோள் கொடுத்துக்கிட்டு இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நீர் பேசும், நான் கேட்கிறேன் என்று நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவருடைய வசனம் நம்மை உருவாக்கட்டும், நம்மை உடைக்கட்டும், இன்னும் நம்மை உந்தி தள்ளட்டும், இன்னும் ஆண்டவருக்காக எழும்ப அந்த வார்த்தைகள் நம்மை உயிர்ப்பிக்கட்டும், அந்த வார்த்தைகள் நம்மை உருமாற்றம் செய்யட்டும். ஜெபிக்கலாமா? எல்லாரும் கேளுங்க, என் கூட பேசுங்க. ஆண்டவரே, கொஞ்சம் வாயை திறந்து ஆண்டவருடைய சமூகத்திலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அவருடைய நாமம் எவ்வளவு நல்ல நாமம் இல்லையா? அவருடைய நாமத்திற்கு இணை உலகத்தில் ஒன்றும் இல்லை. அவரை போல ஒரு நல்ல தேவன் இல்லை. எல்லாரும் வாயை திறந்து கொஞ்ச நேரம் துதிக்கலாமா? சந்தோஷமா துதிங்களே. ஆண்டவர் 9 ஆண்டுகளை ஓடி முடிக்க உதவி செய்தவர், 10வது ஆண்டுக்குள் அடியெடுத்து வைக்க கிருபை தருகிறவர், பெரிய காரியங்களை நமக்கு செய்திருக்கிறார், பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமான காரியம். காரணம், கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார், அந்நிய தேவன் அவரோட இருந்தது இல்லை. இதுதான் சத்தியம். அவர் மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து செய்ய போகிறார். நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. Thank you Lord. Hallelujah. சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும்
பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. அல்லேலூயா. எங்களை அதிகமாய் அன்பு கூறுகிற எங்கள் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான மாலை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட பேசும் அப்பா. அடியேன் அப்பிரயோஜனமான மனிதன், நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கலாம் எஸ்தரின் சரித்திர புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்தவர்கள் படிக்கலாம். எஸ்தர் 4:14. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு ஒரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். நமக்கு ஒரு தெரிந்த, ஒருவேளை அதிகமாக புரிந்து எப்போதும் தேசத்துக்காக ஜெபிக்கும் போதெல்லாம் நாம் பயன்படுத்துகின்ற ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் எஸ்தரின் சரித்திர புஸ்தகம். இதனுடைய பின்னணி நமக்கு தெரியும். ஆகாஸ்வேரு ராஜாவுடைய காலத்திலே இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள இந்த ஒரு பெரிய ஒரு பகுதியை அரசாட்சி செய்த அந்த நாட்களிலே ஆகாஸ்வேருனுடைய அரண்மனையிலே நடந்த சம்பவம் யூதர்களுக்கு எதிராய் வந்த ஒரு பெரிய சவால். எப்படி அவர் அதை சந்தித்தார், எப்படி அவர் அதை ஜெயித்தார், எஸ்தரின் அனுபவங்கள், இப்படி மிக அற்புதமான ஒரு புத்தகம். இந்த கிரேஸ் டிவியை கர்த்தர் இந்த காலத்தினுடைய மேன்மைக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லமா? இதுதான் உண்மை. ஆண்டவர் எஸ்தர் ராஜாத்தியை ஒரு பெரிய திட்டத்தோடு அரண்மனைக்கு கொண்டு சென்று அரண்மனையிலே எஸ்தர் ராஜாத்தியை ஒரு பெரிய பொசிஷன்ல கர்த்தர் வைக்கிறார். வஸ்தியை ஆண்டவர் ஏன் எடுக்கணும், எஸ்தர் ராஜாத்தியை ஏன் கொண்டு போய் அங்க வைக்கணும்? தேவன் எதையும் தவறாய் செய்கிறவர் அல்ல. ஆண்டவர் ஏதோ ஒரு தெரியாம ஒரு காரியத்தை செஞ்சுட்டு சாரி நான் தெரியாம செஞ்சிட்டேன்னு சொல்லுகிற ஆண்டவர் அல்ல. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஆண்டவர் ஒரு காரியத்தை ஆண்டவர் ஒரு இடத்துல வைக்கிறார்னா ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை, அவருடைய நோக்கத்தை அங்கே நிறைவேற்றுவதற்காக அங்கே ஆண்டவர் வைக்கிறார்.
அதுல வாசிக்கிறோம், இந்த காலத்தின் மேன்மைக்காக என்று எஸ்தரினுடைய வளர்ப்பு தகப்பனாய் போல வந்து நிற்கிற ஒரு அண்மையான மொர்தெக்காய் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. நமக்கு தெரியும், எஸ்தர் ராஜாத்தி இப்பொழுது திருமணமாகிவிட்டது. அந்த அரசன் அங்கே அவளை ராஜாத்தியாய் ஏற்றுக்கொண்டார். ஆனால் அங்கே இருந்த துஷ்ட ஆமான் ஒரு பெரிய திட்டம் போடுகிறார், யூதர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக, யூதர்களை எப்படியாகிலும் சங்கரிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ராஜாவினிடத்திலே அவன் கடிதம் வாங்கி விட்டான். ஊரெல்லாம் 127 தேசங்களுக்கும் இந்த கடிதம் சென்று விட்டது. யூதர்களுக்கு ஒரு பெரிய அழிவு வரப்போகிறது, ஒரு பெரிய சவாலை அங்கே சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலத்தினுடைய மேன்மைக்காக தான் எஸ்தர் உள்ளே இருக்கிறாள் என்பதை நாம் அங்கே அந்த வசனத்தின் மூலமாய் அறிந்து கொள்ளலாம். நான் இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது என்னவென்றால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சூசான் அரண்மனையிலே இந்த எஸ்தர் ராஜாத்தி உள்ளே வந்து அவள் அங்கே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள். ஆனால் ஏன் அவள் அங்கே வர வேண்டும்? எதற்காக அவள் அங்கே வர வேண்டும்? ஏன் அங்கே ஆமான் இருக்க வேண்டும்? ஆமான் இருக்கிற இடத்துல ஏன் எஸ்தரை கொண்டு வரணும்? பொதுவாகவே நம்ம நினைக்கிற விஷயம் என்ன தெரியுமா? நம்ம போற காரியம் வாட்சதுனா நல்லா இருக்கும், பிரச்சனை இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும், நான் போற பாதை செவ்வையார்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தில் இறங்குனா அங்கதான் சவால்கள் உண்டு, அங்கதான் பிரச்சனைகள் உண்டு, அங்கதான் போராட்டங்கள் உண்டு. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒரு காரியத்துக்குள்ள இறங்கும் பொழுதெல்லாம் ஏதோ ஒரு காரியம், அங்கே ஒரு சவால் நிறைந்த ஒரு காரியம், ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு நபர் அங்கே இருப்பார். ஏன் தெரியுமா? அவங்க கூட சண்டை போட்டுட்டு தோற்று போடுவதற்கு அல்ல, அங்கே கர்த்தர் நம்மை வைக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நாம் ஜெயிக்க வேண்டும், நாம் ஜெயிக்க வேண்டும். இத்தனை டிவி இருக்கிற இடத்துல எதுக்காக கர்த்தர் கிரேஸ் டிவியை கொண்டு வரணும்? ஏன் கர்த்தர் கிரேஸ் டிவியை கொண்டாந்து இங்கே வைக்கணும்? எத்தனை சேனல்ஸ், இந்த சேனல் மக்கள் மனசுல பதியணும், மக்கள் அதை பார்க்கணும். காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்னென்ன ப்ரோக்ராம் இந்த டிவியில் வருதுன்னு ஜனங்கள் அறியணுமே, ஜனங்களுக்கு புரியணுமே, ஜனங்களுக்கு ஞாபகத்தில் நிற்கணுமே. ஏன் கர்த்தர் கிரேஸ் டிவியை வச்சார்? சாதாரண விஷயம் அல்ல. 2007 வருஷம் எங்கள் ஞாயிற்றுக்கிழமை ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே சாயங்காலம் எங்கள் டைம் வந்து 4 மணிக்கு, 4 மணிக்கு எங்கள் 3:45 to 4 நினைக்கிறேன், ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே ஒருத்தர் ஃபோன் பண்ணுவார். 1000 கேள்வியை கேட்பார் பைபிளில் இருந்து. அதாவது பதில் வேணும்னு கேட்க மாட்டாரு, கேள்வி கேட்டு நம்மளை மடக்கணும். ஏசு நான் கடவுள்னு சொன்னாரா பைபிளில்? இப்படி தான் ஆரம்பிப்பார். ஒரு கேள்வி 2 கேள்வி கிடையாது. நான் சொன்னேன், இப்போ மீட்டிங் போகிறேன், கொஞ்சம் லேட்டாக பண்ணுறீங்களா? சரி பண்ணுறேன். எத்தனை மணிக்கு பண்ணணும் சொல்லுங்கள்? நான் சொன்னேன், நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே பண்ணுங்க. இந்த மனுஷன் கரெக்டாக 10 மணிக்கு மேலே பண்ணுவார். நைட்டு 10 ஆயிடுச்சு, 11 ஆயிடுச்சுன்னா, எனக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா, ஐயோ இந்த மனுஷன் ஃபோன் பண்ணுவார். நான் நினைச்சேன், எத்தனை பேர் ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க, எல்லாருக்குமே இப்படி ஃபோன் வருது, ஏன் எனக்கு இந்த ஃபோன் வரணும்? ஏன் என்னைய தேவையில்லாமல் இந்த மனுஷன் காணல் பண்ணுறாரு, என்னையே எப்போ பார்த்தாலும் இவன் தொந்தரவு பண்ணுறான். ஒரு நாள் ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி அப்படின்னா, அவர் கேட்ட கேள்வி, ஐயா இயேசு கடவுள் சொல்றீங்களா? ஆமாங்க, சந்தேகமே இல்லை, அனுபவத்தில் சொல்கிறேன், என் வேதம் சொல்லுகிறது. சரி அப்படின்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானுக்கு அப்புறம் உங்கள் இயேசுநாதர் மேலே போயிட்டார்ல, அதுக்கப்புறம் அவர் பேசலைங்க. அவர் ஒரு சாதாரண மனுஷன், அவர் ஒரு சாதாரண தீர்க்கதரிசி, அவரை போட்டு கடவுள் சொல்கிறீங்களேன்னு சொல்லி என்னைய பயங்கரமாக கடிந்து கொண்டார். சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார், நான் இன்னைக்கு சேலஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் ரெட் லெட்டர் பைபிள் வச்சுருக்கீங்களான்னு கேட்டார். அன்னைக்கு எனக்கு ரெட் லெட்டர் பைபிள் இருக்குன்னு எனக்கே தெரியாது. எங்கள் வீட்டில் இருக்குது. நம்ம தமிழ் பைபிள் எடுப்போம், காலையில் வாசிப்போம், மூடி வச்சுட்டு போயிடுவோம்ல. ஆனால் எங்கள் வீட்டில் ரெட் லெட்டர் பைபிள் வாங்கி வச்சிருக்கிறேன், எனக்கு தெரியாது. எனக்கு ரெட் லெட்டர் பைபிள் இருக்கா அப்படின்னார். நான் இல்லை, இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் எங்கேயாவது உங்கள் இயேசுநாதர் அதுக்கப்புறம் பேசியிருக்காரா பாருங்க அப்படின்னார். எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். இயேசு ஆண்டவர் எனக்கு தெரியும், இவனுக்கு எப்படி பதில் சொல்கிறது? நான் நைட்டு உட்காந்து பைபிள் படிச்சுட்டு ஜோம் பண்ணிட்டு படுத்துட்டேன். 1 மணி இருக்கும் நைட்டு. என்னைய யாரோ நீ தட்டி எழுப்புறாங்க.
திடுக்குன்னு முழிச்சேன். எல்லாரும் தூங்குறாங்க. நான் முழிச்ச உடனே அடுத்த நிமிஷம் என் காதில் விழுந்த சத்தம், ஆடிபிள் சவுண்ட் என்ன தெரியுமா? Go and read Revelation chapter 1. போய் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தை படி. ஆங்கிலத்தில் தான் சத்தம் கேட்டுச்சு. நான் எழுந்தேன், என் ஆஃபீஸ் ரூம் லைட்டை போட்டேன், உள்ளே போய் அங்கே இருக்கிற பைபிளை எடுத்தேன். ரெட் லெட்டர் பைபிள். எனக்கு ஒரே சந்தோஷம், அப்பா எங்கள் வீட்டில் கூட ரெட் லெட்டர் பைபிள் இருக்குதான். எடுத்து திறந்து படித்தேன். பாருங்களேன், ஃபுல்லாக ரெட் லெட்டரில் இருக்குது. மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலே உயிரோடு இருக்கிறேன். நான் அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறேன். மணியை பார்த்தா 1 மணி. எனக்கு பாருங்களேன் ஒரே சந்தோஷம். ஏன்னா அவன் என்ன தெரியுமா சொன்னா, நீ மட்டும் அதுக்கப்புறம் ரெட் லெட்டர் பைபிளில் உங்கள் இயேசுநாதர் பேசுகிற ஒரு வார்த்தையை ரெட் லெட்டரில் காமிச்சு பார்க்கலாம். நான் வந்து உன் இயேசுவை நான் ஏற்றுக்கிறேன். நான் பார்த்தேன், மணி 1 டைம் எடுத்தேன், ஃபோன் எடுத்தேன், அவனுக்கு ஃபோன் அடித்தேன். அவன் தூக்க கலக்கத்தில் ஹலோ அப்படின்னா, எஸ் திஸ் இஸ் ஜான் ஜோசப் அப்படின்னு. டெல் மீ see the time, why are you disturbing me? நான் சொன்னேன், என் நேரம் வந்துருச்சு, my time has come. ஸோ ஹலோ என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறேன், எடு ரெட் லெட்டர் எடுத்து பைபிள் எடு. அப்புறம் தான் அவன் சொன்னான், என்கிட்ட ரெட் லெட்டர் பைபிள் இல்லைண்ணா, ரெட் லெட்டர் பைபிள் இல்லைண்ணா. குடுன்னு கொடுத்தேன். அன்னையிலேருந்து நைட் டைம் ஆயிடுச்சுன்னா, அவன் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் பேசுவான். அவன் என் ப்ரோக்ராம் முடிஞ்சால் தான் என்கிட்ட பேசுவான். ஆனால் நான் அப்படி இல்லை, அன்னையிலேருந்து டெய்லி நைட் 10 மணிக்கு அடிப்பேன். சரி, இதுக்கு மேலே எனக்கு கால் பண்ண பாருண்ணா, நீ இத்தனை நாள் என்னை பண்ணி டார்ச்சர் பண்ணல, இத்தனை நாள் நீ என்னை டார்ச்சர் பண்ணல, நான் இன்னைக்கு சொல்கிறேன், பைபிள் எடு வா. இல்லை எனக்கு பிடிக்கலன்னா அப்புறம் எதுக்கு வார்த்தையை விட்டேன், அப்புறம் ஏன் வாயை விட்டேன்? இது சாதாரணம். அப்போ நான் அப்புறம் தான் யோசித்தேன், இப்படி கேள்வி கேட்கிறவர்களுக்காகவே ஒரு 4 வருஷம் ஒரு ப்ரோக்ராம் தமிழன் டிவியில் ஆரம்பிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். எத்தனை பேரை இழந்த இளைஞர்களை திரும்ப மீட்கிறதுக்கு தேவன் கிருபை செஞ்சார் தெரியுமா? அப்ப நான் யோசித்தேன், 2007 இந்த டார்ச்சரை ஆண்டவர் என் வாழ்க்கையில் அனுமதிச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் ப்ரோக்ராம் நிறுத்தல, ஐயோ இதுக்கு மேல இந்த நிகழ்ச்சி வேணான்னு சொல்லல. அதுக்கப்புறம் அதிகமாக அப்படிப்பட்டவர்களை கார்னர் பண்ணி பேச கிருபை செய்தார். அந்த டைம்ல ஆண்டவர் அதுக்கப்புறம் திரும்ப அவர்களுக்கு இந்த வசனங்களை சொல்லி பேச கிருபை செய்தார். அது மாத்திரம் அல்ல, 4 ஆண்டுகள் அவர்களுக்காக மாத்திரம் சுவிசேஷம் சொல்லவும், அவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிற ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கவும் கிருபை செய்தார். எத்தனை லட்சக்கணக்கான ஜனங்கள் அதை பார்த்தாங்க தெரியுமா? அதுல 3/4 பேரு மிரட்டுவான், உன்னை வீட்டில் முடிச்சிருவேன், ஆளை தூக்கிடுவேன், என்ன வேணாலும் சொல்லு. நான் அப்பா உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த காலத்துக்காக தான் கர்த்தர் அன்னைக்கு என்ன முன் குறித்தார். எஸ்தர் ராஜாத்திய கர்த்தர் உள்ள வச்சிருக்கிறாரு. மொர்தெகாய் சொல்றாரு, அப்பா மலே, நான் இந்த காலத்துல தான் கர்த்தர் உன்னை உள்ள வச்சிருக்கிற நோக்கத்தை புரிந்து கொள். ஒரு சின்ன ஒரு விவரத்தை, கணக்கை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். என் ஆண்டவர் மட்டும் ஒரு திட்டத்தை, ஒரு ஊழியத்தை உங்க கையில கொடுத்துட்டாருன்னா, அந்த ஊழியம், அந்த திட்டம் மகிமையா இருக்கும். நமக்கு தெரியாது ஏன் ஆண்டவர் இந்த ஊழியத்தை தந்தார், சகோதரனுக்கு தெரியாது. பல வேதனை, பல நஷ்டம், பல போராட்டத்தை எல்லாம் கடந்து டிவி மினிஸ்ட்ரி என்ற ஒன்றை கையில் எடுத்திருக்கிறாங்கன்னா தெரியாது. கர்த்தர் ஏதோ ஒரு பெரிய நோக்கத்தை, திட்டத்தை உங்க பேர்ல கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இது இன்னைக்கு இல்ல, என்னைக்கோ ஆண்டவர் திட்டமிட்டதை கர்த்தர் இன்னைக்கு நம்ம கையில் கொடுத்திருக்கிறாரு. நான் இதை எஸ்தரின் சரித்திர புத்தகத்திலிருந்தே காட்ட விரும்புகிறேன். எஸ்தர் ராஜாத்தி என்ன கோத்திரம் தெரியுமா? எஸ்தர் ராஜாத்தி என்ன கோத்திரம் தெரியுமா? வாசிங்க, என்னோட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நாம் பைபிள் எடுத்துக்கலாமா? 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. எஸ்தர் 2:5. அப்பொழுது சூசான் அரண்மனையில் பென்யமீனியனாகிய கீசின் குமாரன் சீமேயினுடைய மகனாகிய யாவீரின் குமாரன் மொர்தெகாய் என்னும் பேர் உள்ள ஒரு யூதன் இருந்தான். பொதுவாக 12 கோத்திரத்தையும் சேர்ந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? யூதன். 12 கோத்திரத்தாரையும் என்ன அழைப்பாங்க? யூதன் என்று அழைப்பார்கள். இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்தினுடைய அந்த பிரைம் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, பேர் என்ன? பென்யமின் நெட்டானியாகு. அவர் எந்த கோத்திரம் தெரியுமா? யூத கோத்திரமா? அவர் அடிக்கடி சொல்லுவார், we Jew people.
மொத்தமா அவர் தன்னை யூதனாய் அடையாளப்படுத்துவார். கோத்திரம் என்ன கோத்திரம் தெரியுமா? பென்யமின் கோத்திரம். அவர் பென்யமின் கோத்திரம். அவர் பேரிலே அவங்க அப்படிதான் வைப்பாங்க. ஒவ்வொரு கோத்திரத்தாரும் அந்த கோத்திரத்தை பேர் வச்சுதான் அவங்க அடையாளப்படுத்திக் கொள்வாங்க. ஆனால் மொத்தமாய் பொதுவாய் தன்னை யூதன் என்று சொல்வார்கள். ஆனால் அவர் எந்த கோத்திரம் என்று சொன்னால் பென்யமின் கோத்திரம். பென்யமின் கோத்திரம். இன்னைக்கும் உலகத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு யூதன் இருக்கிறான்னு தெரிஞ்சா உடனே DNA டெஸ்ட் எடுப்பாங்க. எதுக்கு தெரியுமா? எந்த கோத்திரத்தான் என்று கண்டுபிடிப்பதற்காக. சோ இவன் யூத கோத்திரத்தை சார்ந்த, யூத இனத்தை சார்ந்தவனாய் இருந்தாலும் அவன் ஒரு பென்யமின் கோத்திரத்தான். ஏங்க எஸ்தரின் புஸ்தகத்துல இவன் கோத்திரம் சொல்லப்படணும்? எஸ்தரின் புஸ்தகத்துல கோத்திரம் எழுதப்படுவதற்கு என்ன காரணம்? என் பைபிள்ல ஒரு வார்த்தை கூட ஏதோ தெரியாம இணைக்கப்பட்டதோ அல்லது யாரோ சேர்த்ததோ இல்லை. ஒவ்வொரு வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது என்றால் உள்ளே இருக்கிற ஒரு பொக்கிஷத்தை நான் காட்ட விரும்புகிறேன். பென்யமீனியன் ஆகிய மொர்தெக்காய். சரி, இவர் பென்யமீன்னா எஸ்தர் எந்த கோத்திரம்? பென்யமீன் கோத்திரம். பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண் அங்கே ராஜாத்தியா உட்கார்ந்துட்டார். இப்ப மறுபடியும் பைபிளை எனக்காக திருப்பிக் கொள்ளுங்கள். நான் இன்னொரு வசனத்தை காட்டுகிறேன். எஸ்தரின் சரித்திர புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்துக்கு வாங்க பார்க்கலாம். இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அமததாப்தின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி. யாரை மேன்மைப்படுத்தினாரு? ஆமான். இந்த ஆமான் எந்த இனம் தெரியுமா? ஆமான் எந்த இனம்? ஆகாகியன் வாசிக்கிறோம்ல. ஆகாகியன் எந்த இனம் தெரியுமா? என்கூட பைபிளை திருப்பிக்கோங்க. நான் உங்களுக்கு இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேன். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே 8வது வசனத்தை படிக்கலாமா? அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தான். எந்த இனம்? எந்த இனம்? அமலேக்கி. இவர் யாரு? ஆமான் யாரு? துஷ்ட ஆமான் யாரு? அமலேக்கியன். நல்லா கவனிங்க. அவன் அமலேக்கியன். மொர்தெக்காய் பென்யமின் கோத்திரம். ஆண்டவர் மறக்கல. எல்லாம் சொல்லுங்க வாயை திறந்து. ஆண்டவர் மறக்க மாட்டார். திரும்ப சொல்லுங்க ஆண்டவர். திரும்ப சொல்லுங்க ஆண்டவர். நல்லா சொல்லுங்க ஆண்டவர். உங்களுக்கு நன்மை செய்யவும் மறக்க மாட்டாரு, தீமை செஞ்சவங்களையும் மறக்க மாட்டார். யாரோ ஒருத்தர் நமக்கு எதிராக நின்னாங்க அப்படின்னா அது எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம மறந்துடுவோம், மறக்கணும். ஆனால் அவர் அதை பார்த்துக்குவார். இந்த ஆகாஸ்வேரு ராஜா சூசான் அரண்மனைக்குள்ள அங்க இந்த 2 பேரையும் வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் உள்ள கொண்டாந்து வச்சிருக்கிறாருன்னா ஒரு காரணத்தோடு தான் வச்சிருந்தாரு. என்ன காரணம் என்று சொன்னால், இந்த 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல சவுல் என்னும் முதல் அரசனுடைய கையிலே கர்த்தர் நம்பி ஒரு அமலேக்கியனை அனுமதித்தார். அந்த அமலேக்கியனை உள்ள அனுமதிக்கும் பொழுது அந்த அமலேக்கியன் அங்கே உள்ள வரும்போது கர்த்தர் சொல்றார், சவுல் கழுதையை தேடி போன உடனே ராஜாவா அபிஷேகம் பண்றேன். காரணம் தெரியுமா? உன்னை எதுக்காக நான் அபிஷேகம் பண்ண தெரியுமா? நீ இந்த அமலேக்கியனை முடிக்கணும். உன் கையில் இந்த அமலேக்கியனை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. சரி, இப்ப சொல்றேன். இவன் அமலேக்கியன் யாரு? இந்த ஆகாக அரசன் அமலேக்கியன். இந்த சவுல் எந்த கோத்திரம்? பென்யமின் கோத்திரம். பென்யமின் கோத்திரத்தான் ஆகிய சவுல் அங்க இருக்கிற ஆமான், இந்த 2 பேரையும் கர்த்தர் இந்த இடத்துல தனியா காட்டுறாரு. அவர் சொல்றாரு, நான் ஒரு விஷயத்தை மறக்கல. வாசித்திருங்களேன். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. 2ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கியர் அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே எங்க வச்சிருந்தாரு? அதனால தான் திரும்ப திரும்ப சொன்னேன், கர்த்தர் மறக்க மாட்டார். கர்த்தர் மறக்கல, மறக்க மாட்டார். எதை மனசுல வச்சிருந்தாங்க தெரியுமா? யாத்ராகமும் 17ஆம் அதிகாரத்துல
தேவ ஜனங்கள் அப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி வெளியே வராங்க. அப்பா அப்பா அப்படின்னு வெளியே வராங்க. ஏன்னா அவங்க நீரூற்றை பார்த்தாங்க, பேரிச்ச மரத்தை பார்த்தாங்க, ரொம்ப அற்புதமான ஆசீர்வாதங்களை தான் பார்த்து 15வது அதிகாரத்தில் எல்லா ஆசீர்வாதத்தையும் அனுபவிச்சு 16ஆம் அதிகாரத்துக்குள்ள வராங்க. அங்கே ஆரம்பித்த பிரச்சனை இருக்கு பாருங்க, இவங்களுக்குள்ள தண்ணி தாகம். 17ஆம் அதிகாரத்தில் இவங்களுக்குள்ள ஒரு பெரிய பயம், போராட்டம். ஏன்னு சொன்னா, நீ கானானுக்கு போயிட்டு இருக்கும்போது, என் ஜனங்கள் கானானை நோக்கி போயிட்டு இருக்கும்போது அவர்களை நீ வழிமறித்த செய்கையை, அமலேக்கியன் வந்து மோசையின் தலைமையில் வந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிமறித்த செய்கையை கர்த்தர் பார்த்தார். அதனாலதான் மோசைய மலைக்கு மேல போ, யோசுவாவை போய் கீழே அவங்க கூட யுத்தம் பண்ண சொல்லு, நான் ஜெயம் கொடுக்கிறேனாரு. கர்த்தருடைய பிள்ளையே, அன்றைக்கு கர்த்தர் அந்த செய்கையை மனதில் வைத்து அன்னையிலிருந்து 350 வருஷம் கழிச்சு இந்த சவுல் அரசன் கையிலே இந்த அமலேக்கியரை கர்த்தர் கொடுத்தார். நம்பி கர்த்தர் கொடுத்தார். அவன் நம்பிக்கைக்கு பாத்திரமானாய் நடக்காம அவன் ஒரு துரோகியாய் மாறிவிட்டான். பழைய ஏற்பாட்டு சவுல். புதிய ஏற்பாட்டு சவுலுக்கும் பழைய ஏற்பாட்டு சவுலுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, புதிய ஏற்பாடு சவுல் ஒரு அப்போஸ்தலனாய் மாறினான், அவன் ஒரு அப்போஸ்டேட்டா மாறினான். அவன் தேவனுடைய ஊழியக்காரனாய் அப்போஸ்தல ஊழியத்தை எடுத்தான். அவன் ஒரு விசுவாச துரோகியாய் மாறினான். ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை, ஆண்டவர் கொடுத்த உயர்வை அவன் தவறாய் பயன்படுத்தி 350 வருஷத்துக்கு முன்னால நடந்ததை கர்த்தர் ஞாபகத்தில் வச்சு அவன் கையில கொடுத்த பொறுப்பை இவன் நிராகரித்து விட்டு ராஜாவை உயிரோட வச்சான். கொஞ்சம் நல்ல ஆடு மாடுகளை எடுத்து தனக்கு வச்சுக்கிட்டான். அந்த சாமுவேல் தீர்க்கன் சொல்லுகிறார், உன்னை கர்த்தர் அரசனாக மாற்றினதற்கு மனஸ்தாபப்படுகிறார். ஏன்? உன் கையில கொடுத்த பொறுப்பு நீ செய்யல. நீ கையில தேவனும் கையில கொடுத்த பெரிய திட்டத்தை நீ மறந்து போனாய். ஆண்டவர் கொடுத்த பொறுப்பை சவுல் விட்டுட்டதுனால தேவன் மனசுலே வச்சிருக்கிறாரு. நான் சொன்னேன், யாத்ராகமம் 17ஆம் அதிகாரத்திலிருந்து 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் வரைக்கும் எத்தனை வருஷம்? 350 வருஷம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்திலிருந்து எஸ்தரின் சரித்திர புஸ்தகம், இந்த சம்பவம் நடக்குதே சூசான் அரண்மனைக்குள்ள, இது எத்தனை வருஷம் தெரியுமா? 500 வருஷம். ஏன் ஆண்டவரே, நான் ராஜாத்தியா உள்ள வந்து உட்காந்து ராஜாவுக்கு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து குடும்பம் குட்டின்னு பெத்து எடுத்து வாழ்றதை விட்டுட்டு, ஏன் ஆண்டவரே இந்த துஷ்ட ஆமான் உள்ள உட்கார்ந்துருக்கிறானே அப்படின்னு எஸ்தர் ராஜாத்தி உட்கார்ந்து அழல. மாறாக தேவன் கொடுத்த திட்டத்தை எஸ்தர் ராஜாத்தி நிறைவேற்றி முடித்தாள். கிரேஸ் டிவியை கர்த்தர் இந்த அருமையான இந்த தேசத்துக்கு, நம்முடைய பட்டணத்திற்கு, மாநிலத்திற்கு, மாவட்டத்திற்கு கர்த்தர் கொடுக்க காரணம், அவர் மனதிலே எதையோ ஒன்றை வைத்திருக்கிறார். யாரோ செய்ய தவறினதை கர்த்தர் இந்த தொலைக்காட்சி மூலமாய் அவர் செய்து முடிப்பார். நான் நிறைய நேரம் அதை கவனிச்சிருக்கிறேன். சிலரை நம்பி சில பொறுப்பை தருவார். அவர்கள் அதை தட்டி கழிக்கும் போது ஆண்டவர் அதே ஊழியத்தை இன்னொருத்தர் கையில் கொடுத்து அதை ஆண்டவர் நிறைவேற்றி முடிப்பார். எத்தனையோ பேர் கையில் கொடுத்த ஃபர்ஸ்ட் சேட்டலைட் டிவி, கிறிஸ்டியன் சேட்டலைட் டிவி வரும்போது நம்ம மனசில் உடனே ஒருத்தர் ஞாபகம் வரும். நான் யார் பேரையும் சொல்ல விரும்பலை. ஆனால் அவர்களுக்கு முன்பு ஒருத்தர் சேட்டலைட் டிவி ஆரம்பித்தாங்க. அதில் கிட்டத்தட்ட 6 மாதம் நான் கம்பேர் பண்ண ஒரு ப்ரோக்ராம், டெய்லி மார்னிங். ஆனால் சில ஆலோசனைகளை கொடுத்த, இல்லை மாற்றுங்க, இல்லை இது பிரச்சனை, உங்களை நம்பி ஆண்டவங்க கையில் இந்த ப்ரோக்ராமை கொடுக்குறாரு, இந்த டிவியை கொடுத்துருக்கிறாருன்னா சும்மா இல்லை. அந்த ப்ரோக்ராம் உங்கள் கையில் கர்த்தர் கொடுக்க, இந்த டிவியை உங்கள் கையில் கொடுக்க ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு, விட்டுறாதீங்கன்னு சொல்லி எத்தனையோ முறை சொல்லி 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 கடைசியில் ஒரு நாள் என்ன நடந்தது தெரியுமா? அதே டிவியை, அதே அந்த சேட்டலைட் லிங்க்ல இவரை தூக்கிட்டு இன்னொருத்தர் வச்சாங்க. 350 வருஷத்துக்கு முன்னால நடந்த சம்பவத்தை கர்த்தர் மறக்கல, சவுல் கையில கொடுத்தார். சவுல் கையில கொடுத்த பொறுப்பை கர்த்தர் மறக்கல. நீ சவுலே, நீ நிராகரிச்சிட்ட, நீ விசுவாச துரோகியா மாறிட்ட, எஸ்தரை கொண்டு நான் செய்றேன்னு சொல்லிட்டு பென்யமீன் கோத்திரத்தால் ஆகிய எஸ்தரை கொண்டு அதே அமலேக்கியனை கர்த்தர் அங்கே சாப்டர் முடிச்சு வைக்கிறாரு. ஏன் கிரேஸ் டிவியை கர்த்தர் கையில கொடுக்கிறாரு? யாரோ தவற விட்ட ஒன்றை உங்களை கொண்டு செய்து முடிக்க போகிறார். நம்ம கிட்ட ஆப்ஷன் இருக்கு.
சவுல் மாதிரி விட்டுட்டும் போகலாம், அல்லது எஸ்தரை போல நின்று ஜெயிக்கவும் செய்யலாம். நம்மக்கிட்ட தான் இருக்கு பால் இஸ் இன் யுவர் கோர்ட். அடிக்கவும் செய்யலாம், விடவும் செய்யலாம். ஆண்டவர் இந்த 9 வருஷமும் ஒவ்வொரு வருஷமும் கிருபையாய் நீட்டி கொடுக்கிறார் என்றால், நான் இன்னைக்கு ஜெபம் பண்ண ஒரு காரியம் என்னன்னா, 9 வருஷம் நிறைவேற்றாத ஒரு பணியை இந்த 10வது வருஷம் இந்த கிரேஸ் டிவி நிறைவேற்றட்டும். ஆண்டவரே, போராட்டம் வருமா? வரும். அதனால தான் வச்சிருக்கிறாரு. ஆணித்தனமாய் சொல்லுவேன், தேவ திட்டத்தை நிறைவேற்ற விரும்புகிற யாரா இருந்தாலும் சரி. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது ரொம்ப அழகா எழுதுறாரு, சூப்பரா எழுதுறாரு. தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும். ஒரு சகோதரன்ட்ட சொன்னேன், இந்த நவீன கால நூதன உபதேசம் பேசுற ஒருத்தன் சொன்னேன், வசனம் இப்படி இருக்குப்பா, அதை வேணா நீங்க வச்சுக்கோங்க, எனக்கு அது வேணான்னாரு. இன்னைக்கு பைபிளை இந்த வசனம் நீ வச்சுக்கோ, இந்த வசனத்தை நான் வச்சுக்கிறேன், எனக்கு ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம் தான் எனக்கு வரட்டும், இல்லை இந்த மாதிரி உபத்திரமும் பாடுன்னு வந்தால் நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு ஜனங்க துணிந்து விட்டார்கள். அப்படிப்பட்ட காலகட்டத்திலே கர்த்தர் இந்த தொலைக்காட்சியை உங்கள் கையில் கொடுத்துருக்கிறாருன்னா ஒரு நோக்கம் உண்டு. எப்படி இந்த அமலேக்கியனை எஸ்தர் ஜெயித்தார்? 3 வார்த்தைகளை மாத்திரம் நான் சொல்லி நான் ஜெபித்து நான் கடந்து போக விரும்புகிறேன். வேதத்தை என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். எஸ்தரின் சரித்திர புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். எஸ்தர் 3:1. இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய ஆகாஸ்வேரு அமததாத்வின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கு மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். எஸ்தர் ராஜாத்தி இருக்கிற அரண்மனைக்குள்ள ஒருத்தன் உயர்ந்திருக்கிறான். அவன் கொஞ்சம் ப்ரமோஷன்ல சுப்பீரியரா அவர் உட்கார்ந்து இருக்கிறார். ஆனால் பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்த இந்த பெண்ணோ, இவள் ஒரு ராஜாத்தி. அவள் அங்கே இருக்கும்போது மொர்தெக்காய்க்கு சொல்லி அனுப்பிச்ச சில வார்த்தை என்ன தெரியுமா? யாராவது ராஜாவுடைய அந்த கட்டளையை மீறி செங்கோல் நீட்டப்படாம உள்ள போனா செத்துருவாங்கங்க. நீங்க நினைக்கிறீங்களா சும்மா அப்படியே ராஜாத்தி ஆனதுனால உள்ள போயிடலாம் நினைச்சீங்களா? முடியாதுங்க. இப்போ அவர் வேற, அவர் அரசன். மொர்தெக்காய் சொல்றார், இந்த காலத்து மேன்மைக்காக தான் கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறாரு, மறந்துடாத. யாரோ கோட்டை விட்டதை உன் கையில கொடுத்து உன் மூலமாக கர்த்தர் அந்த திட்டத்தை நிறைவேற்ற விரும்பிதான் உன் கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு என்று சொல்லி திட்டமும் தெளிவுமாய் அந்த பொறுப்பை அவர் உணர்த்தி கொண்டிருக்கிறார். எஸ்தர் ராஜாத்திக்கு ஒரு தெளிவு. அவர் சொல்றா, செத்தாலும் சாகிறேன், நான் ராஜாவை மீட் பண்ணட்டும், நான் ராஜாவை சந்திக்க போறேன், நான் ராஜாவை மீட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா உள்ள போறா. எஸ்தர் உள்ள போகும்போது நான் எஸ்தரிடத்தில் இருந்து கற்றுக்கொண்ட 3 காரியத்தை உங்கள்கிட்ட சொல்றேன். 1, அவள் தன் அதிகாரத்தை அறிந்திருந்தாள். நம்ம பொதுவா நம்ம யாருன்னு மறந்துட்டு ஹையர் பொசிஷன்ல இருக்கிற ஒருத்தரை பார்த்தோன்னே பயந்துகிட்டே இருப்போம். கொஞ்சம் பெரிய ஆள் சார், அவங்க பெரிய ஆள் சார், அவங்க எல்லாம் பண்ண முடியாது சார், அதெல்லாம் பண்ண முடியாது சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். நம்ம யார் என்ற ஒரு எண்ணம் நமக்குள் வராத வரைக்கும் நம்மை சுற்றி நிற்கிற யாரையோ ஒருவரை கண்டு பயந்துகிட்டு தான் இருப்போம். ஏலே பள்ளத்தாக்கிலே நிற்கிற கோலியாத்தை கண்டு அத்தனை பேரும் பயந்தாங்க, இன்க்ளூடிங் சவுல். எல்லாரும் அவன் முகத்தை கண்டபோது இவங்க முதுக காட்டுவாங்க. ஒருத்தருக்கு கூட தைரியம் இல்லைங்க. சின்ன பையன் ஒருத்தர் வராரு, என்ன நடக்குது, சரி ஜெயிச்சா என்ன கொடுப்பாரு, ஓகே, அதையும் தெளிவுபடுத்திக்கிட்டார். அப்புறம் அவன் யாருங்க, சவுல் சொல்றாரு, இவனை தெரியல, ஆனா அவருடைய பயோடேட்டா கையில் வச்சிருக்கிறார். ஓ, அவன் யுத்த வீரன், சிறு வயது முதல் யுத்த வீரன். யார் தெரியுமா? ஹைட் எவ்வளவு தெரியுமா, மார்பளவு எவ்வளவு தெரியுமா, உயரம் என்ன தெரியுமா? எதுக்கு அதெல்லாம்? எல்லாரும் எதை பார்க்கறாங்க தெரியுமா? அவனையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தான் யார் என்ற உணர்வு யாருக்கும் வரல, தாவீதுக்கு மட்டும்தான் வந்துச்சு. ஏன்னா அந்த கமிஷனை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருந்தார். என்ன நடந்தது தெரியுமா? உள்ளே தாவீது உள்ள போய் அந்த கோலியாத்தை சந்திக்கும் போது
அவன் சொல்றான், நீ யாரை நிந்திக்கிறியோ அந்த இஸ்ரவேலின் இராணுவங்களை நடத்துகிற சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால நான் வரேன். நான் சாதாரண ஆளுன்னு நீ பார்வைக்கு சாதாரண ஆளா இருக்கலாம், ஆனால் உன்னை நான் பார்க்கிற விதம் வேறு. எஸ்தருக்குள் இந்த தெளிவு இருந்தது. ஆமான், நீ ஒருவேளை பெரிய அதிகாரத்தில் உட்கார்ந்து இருக்கலாம், நீ உனக்கு ஆதிக்கம் இருக்கலாம், உனக்கு உயர்வு இருக்கலாம், செல்வாக்கு இருக்கலாம், உனக்கு பதவி இருக்கலாம், எல்லார் ஆசனத்தை விட உன் ஆசனம் உயர்த்தப்பட்டிருக்கலாம். நான் யார் தெரியுமா? உள்ள இருக்கிற இந்த அரண்மனைக்கு தலைவராக இருக்கிற, இந்த தேசங்களுக்கு தலைவராக இருக்கிற இந்த ராஜாவினுடைய மனைவி. உனக்கு ஒருவேளை இங்கே உயர்வுதான் உண்டு, எனக்கு அவரோடு உறவே உண்டு. ஜெபிக்கிறவங்க எப்பெல்லாம் பிரச்சனையை ஃபேஸ் பண்றோமோ அப்பெல்லாம் பிரச்சனையை பெருசா பார்க்கறத தாண்டி உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் அறிந்தவர் எவ்வளவு பெரியவர் தெரியுமா என்று சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். நான் யாரை அறிந்திருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், தீமோத்தேயுக்கு ரொம்ப அழகா எழுதுறாரு, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறவர் எனக்கு தெரியும். அக்கினி சூளைக்குள்ள போகிறதுக்கு முன்பாக யூத இளைஞர்களாகிய அனனியா, மிஷாவே, அசரியா 3 பேரும் சொல்ற அறிக்கை என்ன தெரியுமா? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் எங்களுக்கு தெரியும். இவங்களுக்கு அக்கினி சூளையை விட, சிங்கக்கபியை விட, அல்லது கோலியாத்தை விட, அல்லது ஏனாக்கின் புத்திரராகிய அந்த ராட்சசர்களை விட தேவ மனிதர்கள், அந்த விசுவாச வீரர்கள் எப்படி தெரியுமா பார்த்தாங்க? நாங்க யாரு? ஏன்னா நீ ஒருவேளை இந்த உலகத்திலே பெரிய ஆளாக காட்சியளிக்கலாம், நாங்கள் எங்களை படைத்த தெய்வத்தோடு கூட தொடர்பிலே உள்ள ஜனங்கள். எங்களுடைய சேரிட்டி ட்ரஸ்டில் ஒரு ஆடிட்டர் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டார். எங்களுக்கு தெரியாது. அவர் செய்த பெரிய தவறு, மிகப்பெரிய தவறு. அவரும் தெரியாமல் பண்ணியிருக்கலாம். ஆனால் திடீர்னு நான் வட இந்தியாவில் இருக்கிறேன், ஒரு லெட்டர் வந்துச்சு, ஐடி அந்த கமிஷனர்கிட்ட வந்துச்சு. எத்தனாம் தேதி என்னை மீட் பண்ணணும். 4 நாள் தான் டைம், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கக்கிழமை நான் அவரை மீட் பண்ணணும். நான் இல்லை. அப்போ புது ஆடிட்டர், அப்போ தான் நாங்கள் ஒருத்தர் மூலமாக கனெக்ட் ஆகிறோம், அவங்கக்கிட்ட சொல்கிறோம் இதை மாதிரின்னு. அவங்க சொன்னாங்க, தப்பி தவறி போயிடாதீங்க அவர்கிட்ட. நாங்கள் அந்த லெட்டரை அனுப்புங்க. நாங்கள் லெட்டரை பார்த்த உடனே அவர் சொன்னார், போயிடாதீங்க, அவ்வளோதான், உங்களுடைய சாப்டர் க்ளோஸ். ஏன் தெரியுமா? நாங்கள் ஒரு இலவச டயாலிசிஸ் நடத்துகிறோம், சில சமூக பணிகளை செய்கிறோம். அங்கே அந்த மிஷினெல்லாம் வாங்குறதுக்காக வச்சுருந்த அந்த நாளில், அந்த வருஷத்திலே வச்சுருந்த அந்த மார்ச் 31ஆம் தேதி இருந்த பேங்க் பேலன்ஸை ஃபைனாக கட்டணும். எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 33 லட்சம் ரூபாய். நான் சொன்னேன், யாரையாவது வச்சு பேசி பார்க்கலாமா? நீங்கள் இப்போ போகாதீங்க, நாங்கள் போய் பேசி குறைச்சி பார்ப்போம். ஆனால் லெட்டர் என்ன வந்திருக்குது? எத்தனாம் தேதி எத்தனை மணிக்கு வரணும். நான் மார்னிங் ப்ரேயரில் 3 நாள் தொடர்ந்து இதுக்காக ஜெபம் பண்ணலாமா? ஏன்னா நான் அன்னைக்கு சொல்லி அறிக்கை பண்ண ஒரு வார்த்தை என்னன்னா, நான் ஆராதிக்கிற என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். எனக்கு அவரை தெரியும். பொதுவாக ஏதாவது பிரச்சனை வந்தால் நமக்கு யாரை தெரியும்? அவரை தெரியுமா, இவரை தெரியுமா, மினிஸ்டரை பார்த்துடலாமா, இவங்க மூலமாக உள்ளே போகலாமா, அவங்க மூலமாக வெளியே வரலாமான்னு தான் நம்ம நினைப்போம். இன்றைக்கி நம்ம பார்வை மாறட்டும். நான் என்னை படைத்த ஒருவரோடு தொடர்பிலே இருக்கும்போது, உறவிலே இருக்கும்போது, என்னை சுற்றி நிற்கிற எந்த சவால்களிலும் எனக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பார் என்ற விசுவாசம் எனக்குள் இருக்கிறது. நான் இந்த வார்த்தையை சொல்ல விரும்பல இந்த லைவில் போகிறதுனால. அந்த குறிப்பிட்ட நாளில் நான் இல்லை, 2 பேர் அனுப்புனேன். ஜெபத்தோடு போங்க, தேவ பிரசன்னத்தோடு போங்க. அவர் ஒருவேளை அதிகாரத்தில் இருக்கலாம், அந்த அதிகாரம் எந்த அதிகாரத்திற்கு இவர் உட்பட்டவர் என்பது எனக்கு தெரியும். ஜெபம் பண்ணோம், உள்ளே போனோம்.
முதல் தடவை பார்த்தவொடனே கோவப்பட்டவர், ரெண்டாவது தடவை பார்த்த உடனே திரும்ப உள்ளே கூப்பிட்டாரு. சரி உட்காருங்க, என்ன பிரச்சனைனாரு. சொன்னாங்க, சரி நான் ரிட்டையர்ட் ஆக போகிறேன், உங்களுக்கு நல்லது செஞ்சு புண்ணியம் தேடிக்கிறேன், ஒரு பைசா லஞ்சமும் வேண்டாம், ஃபைனும் வேண்டாம், நானே உங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சு இதில் புண்ணியம் தேடிக்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு கர்த்தர் அவர் வாயில் வார்த்தையை தந்தார். ரெக்கமெண்டேஷன் இல்லை, ஒரே ஒருத்தரை சார்ந்து போனோம். எத்தனை சவால்கள் இருந்தாலும் ஒன்றை புரிந்து கொள்வோம், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம், நம்மோடு இருக்கிறவர் பெரியவர், நம்மோடு இருக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த தெளிவு நமக்குள் இருந்து விட்டால், எஸ்தர் இப்பொழுது ஆமாம் எப்படி பாப்பா தெரியுமா, நீ யார் தெரியுமா, இந்த அரண்மனையில் எனக்கு வேலைக்காரன். ஆமேன். இந்த அரண்மனையில் நீ யாரு? எஸ், நீ இந்த இடத்துல உனக்கு நீ வேலை செய்யற, நான் யாரு? எஜமானின் மனைவி. நீ யாரு? சுத்தி சுத்தி உங்க வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை எல்லாம் பார்த்து அதை பெரிதுபடுத்துவதற்கு பதிலாக நாம் ஆராதிக்கிறவர் யார் என்ற அந்த உணர்வையும் எண்ணங்களையும் வைத்துக் கொள்வோம். எஸ்தர் செய்த முதல் காரியம், தன் அதிகாரத்தை அறிந்திருந்தாள். எஸ்தர் செய்த இரண்டாவது காரியம், எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிக்கலாமா? எஸ்தர் 4:16 வாசிக்கலாமா? நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும். எஸ்தர் ராஜாத்தி இப்பொழுது பிரச்சனை பெருசாயிடுச்சு, தெரிஞ்சு போச்சு. நான் இந்த காலத்தின் மேன்மைக்காக தான் இங்கே இருக்கிறேன். இந்த காலத்தில் நான் ஒருவேளை நான் செய்ய வேண்டிய என் கடமையை செய்யாவிட்டால், ராஜாவை சந்திக்காவிட்டால், நிச்சயமாக நான் ஒரு பெரிய குற்றவாளி என்பதை உணர்ந்து எஸ்தர் ராஜாத்தி மொர்தெகாயை பார்த்து சொல்றா, நீங்க போங்க, யூதரை எல்லாம் கூடி வர செய்து ஃபாஸ்டிங் இருங்க, நானும் என் தாதிமார்களும் போய் உபவாசம் இருக்கிறோம், நாங்களும் ஜெபம் பண்றோம். எஸ்தருக்கு ஒரு பொசிஷன் வந்துருச்சு, ஒரு நல்ல ப்ரமோஷன் வந்துருச்சு, ஒரு பெரிய அந்தஸ்தை பெற்றுக்கொண்டாள். நான் யோசித்து பார்த்தேன், என்ன செஞ்சிருக்கலாம் தெரியுமா எஸ்தர்? போராடுவோம், இறுதி வரை போராடுவோம். யூதர்கள் எல்லாம் வாங்க, 127 தேசத்தில் இருக்கிறவங்களும் வாங்க, எல்லாரும் சேருங்க, கை கோருங்க, நம்ம எல்லாரும் சும்மா இருக்க வேணாம், நம்ம எல்லாரும் தடியோட வாங்க, எப்படி அவன் நம்மளை கொல்லுவான், நம்ம யாருன்னு காட்டுவோம் அப்படின்னு ஒரு வெயிட்டேஜை காட்ட எஸ்தர் முயற்சி எடுக்கவில்லை. அங்க எஸ்தர் சூசான் அரண்மனையில் உண்ணாவிரதமும் இல்லை. எஸ்தர் சூசான் அரண்மனையில் என்ன இல்லை? என்ன கவனிங்க, என்ன இல்லை? உண்ணாவிரதம் இல்லை. என்ன எடுத்தாங்க? உபவாசம் எடுத்தாங்க. நிறைய நேரம் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், அங்கே எஸ்தர் உண்ணாவிரதம் இருந்து அங்கே அந்த பிரச்சனையை ஜெயிச்சாங்கன்னு. உங்களுக்கு 2 வார்த்தையை நான் காட்ட விரும்புகிறேன். ஒன்று உண்ணாவிரதம், 2வது உபவாசம். ஒன்று உண்ணாவிரதம், ஹங்கர் ஸ்ட்ரைக். எஸ்தர் ராஜாத்தி பிரச்சனை முத்தின உடனே நேரா போய் அங்க நின்று அந்த இடத்துல உண்ணாவிரதம் போராட்டம் நடத்தி, ஒரு கண்டனம் நடத்தி, ஒரு பேரணி நடத்தி, நான் யார் தெரியுமா அப்படின்னு காட்டுறதுக்கு எஸ்தர் ராஜாத்தி இந்த ஆமான ஜெயிக்கிறதற்கு அங்க போய் உண்ணாவிரதம் இல்லை, தெளிவா சொல்றா, நான் உபவாசம் இருக்கிறேன். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க ஃபாஸ்டிங் என்ற பேர்ல உண்ணாவிரதம் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்ன பிரதர் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் கேட்குறீங்களா? சில பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒன்று தேவை இருக்கும், நம்ம கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், எது மேலே அந்த கோவத்தை காட்டுவாங்க தெரியுமா? சாப்பாட்டு மேலே. எனக்கு ஒன்றும் சாப்பாடு வேண்டாம். ஏன்? நான் நினச்சது நடக்கலை. தானா அம்மா அப்பா இறங்குவாங்க, சரிம்மாலே சாப்பிட்டு தம்பி, ஏன் இது பட்டினி கிடக்குதுல்ல. வள்ளூர் கூடத்து பக்கத்தில் இந்த நம்ம செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எதிர்க்காங்க, அப்பப்போ அங்கே நடக்கிற கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா உண்ணாவிரதம்லாம் நடக்கும். ஆனால் இங்கே
என் தேவைக்காக நான் சாப்பிடாம கடந்து ஒன்று ஆண்டர்கிட்ட வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் உண்ணாவிரதம். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் நிறைய பேர் ஃபாஸ்டிங் என்ற பேரில், என்னங்க ஏங்க சாப்பிடலையா, ஃபாஸ்டிங் பிரதர். என்னத்துக்காக? நான் வீடு கட்டிட்டு இருக்கிறேன், அந்த வீடு கட்டுறதுக்கு கொஞ்சம் காசு வேணும், அதுக்காக ஃபாஸ்டிங். நீங்கள் ஃபாஸ்டிங் இல்லைங்க, நீங்கள் ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்ணுறீங்க. தட் இஸ் ஹங்கர் ஸ்ட்ரைக். நான் என் தேவைக்காக சாப்பிடாம கடந்து ஒன்று வாங்க ட்ரை பண்றேன் பார்த்தீங்களா, அவர் எனக்கு ஒன்றை செய்ய வேண்டும் என்று அவருக்கு முந்தி ஒன்றை கொடுப்பவன் யார்? இங்க எஸ்தர் இருந்தது ஃபாஸ்டிங். ஃபாஸ்டிங்குடைய மேன்மை என்ன தெரியுமா? என்னை தாழ்த்தி நான் சாம்பலிலே உட்கார்ந்து நான் அங்கே ரெட்டுடுத்தி என்னை அவர் சமூகத்திலே அர்ப்பணிப்பது தான் உபவாசம். நம்ம ஃபாஸ்டிங்ல எவ்வளவு நாட்கள் தேவனுடைய சமூகத்தில் போய், நான் உண்மையாக சொல்றேன், அவனுடைய கிருபையினால 3 நாள் ஃபாஸ்டிங்க்கு நான் போயிடுவேன். ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிடுவேன், ஃபோன் ஆஃப் பண்ணிடுவேன், கதவை பூட்டிட்டு 3 நாள் நான் வெளியே வர மாட்டேன், யார்ட்டையும் பேச மாட்டேன். ஒருவேளை இன்னொரு ஃபோன்ல இருந்து என் குடும்பத்தினத்தில் நான் ஒரு நாளைக்கு ஒரு தடவை நான் பேசிப்பேன். நான் வேற யார் ஃபோனையும் அட்டன் பண்ண மாட்டேன். என்னுடைய ஒரு ஜப குறிப்பையும் கொண்டு போக மாட்டேன். நான் அங்க போகிறது எதற்காக? நான் போய் அவருடைய சமூகத்தில் தனித்திருப்பது எதற்காக தெரியுமா? நானும் அவரும் நானும், அவர் கூட நான் பேசணும், அவர் என் கூட பேசணும், வேதத்தின் வெளிச்சத்தை எனக்கு காட்டணும். இதற்குத்தான் நான் ஃபாஸ்டிங் இருக்கணும். இன்னொரு வார்த்தையில சொல்ல விரும்புகிறேன், எஸ்தர் கதவை பூட்டி 3 நாள் உள்ள போன உடனே அங்க நிக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா நினைச்சிருப்பாங்க? அம்மா பயந்துட்டாங்க போல, பிரச்சனை வெளியே முத்தி போயிட்டு இருக்குது. அந்த நிறுவனம் ஊரெல்லாம் போகுது, 127 தேசங்களுக்கு போகுது. இவ என்ன, நான் உள்ள போய் கதவை பூட்டிக்கிட்டாலே பயந்துட்டாங்களா? கிறிஸ்தவங்களை நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. பிரச்சனை வந்த உடனே வெளியே வந்து மற்றவங்க மாதிரி சண்டை போடலைங்க, மற்றவங்கள மாதிரி இவங்க வந்து அடிதடின்னு இறங்கலைங்க. இதுவே வேற ஒருத்தர் நான் என்ன நடந்திருக்கும் தெரியுமா? இந்த 2 நன்ஸ் என்ன நடந்திருக்கும்? இது வேற எங்கேயாவது இருந்தா நம்மெல்லாம் குரல் கொடுத்தோம், தவறு இல்லை, கொடுக்கணும். எங்களுடைய இந்திய தேசத்தினுடைய சட்டத்திற்கு உட்பட்டு நாம் குரல் கொடுப்பது தவறில்லை. அதுக்காக ஒரு ட்ரெயினை கொளுத்த முடியுமா? ஸ்டேஷன்ல வச்சு கைது பண்ணீங்கன்னு. அங்க பிடிப்பட்ட 3 சகோதரிகளும் 3 அந்த பெண்களும் ஏற்கனவே கிறிஸ்தவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். தெளிவா இருக்கு. 3 பேரும் குழந்தைங்க கிடையாது கடத்துறதுக்கு. கடத்துறதா இருந்தால் எப்படி கடத்துவாங்க? காரில் வச்சு ஏதாவது குளோரோஃபார்ம் வச்சு மூக்கு அடைச்சி தூக்கிட்டு போயிருப்பாங்க. ஸ்டேஷனில் உட்கார வச்சு காஃபி வாங்கி கொடுத்து அழகாக வா இந்த ட்ரெயினில் ஏறுன்னு சொல்லி கூட்டு போகிறாங்க. ஆள் கடத்தல். இன்னும் பெயில் தான் கிடச்சிருக்கு, இன்னும் கேஸ் முடியல. நான் அதை வாசிக்கும் போது யோசித்தேன், இது வேற ஒருத்தருக்கு நடந்திருக்கணும். அப்போ கிறிஸ்தவன் கோழையாங்க? இல்லைங்க, நாங்கள் பார்க்க வேண்டிய இடத்துல பார்த்துக்குவோம். ஆமென் சொல்லாமா? எங்க பார்ப்போம்? கீழே அமலேக்கியர் வந்த உடனே மோசே மேலே போயிட்டார். பார்க்குறவங்க எப்படி தெரியுமா வந்திருக்கும்? மோசே பயந்துட்டாராயா? ஏன்னா அதான் ஃபர்ஸ்ட் யுத்தம். துரத்துக்கிட்டு வந்த பார்வோன் சேனையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ அவனுக்கு பயப்படாத, நீ முன்னால போ, கோலை நீட்டு, செங்கடல் திறக்கும், நீ நடந்து போ, ஜனங்களை வழி நடத்தி கொண்டு போ. அதே செங்கடல்ல இவங்கெல்லாம் சாகிறதையும் பார்க்குறாங்க. யுத்தமே பண்ணாம ஜெயிச்சுட்டாங்க. ஆனால் இப்பொழுது யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் இந்த யுத்தம் வரும் பொழுது, இந்த பிரச்சனை வரும் பொழுது, மோசே, யோசுவா நீ கீழே போப்பா, நான் மேலே போறேன். ஏன் பயந்துட்டீங்களா? இல்லப்பா, இந்த யுத்தத்தை செய்ய வேண்டிய இடம் பூமியில் அல்ல. நம்ம நிறைய யுத்தத்தை பூமியிலேயே செஞ்சு நம்ம கோர்ட்டு கேஸ் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நிறைய யுத்தத்தை நம்ம பூமியில தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்ம சண்டையெல்லாம் எங்க தெரியுமா? எல்லாம் பூமிக்குள்ள. என்ன அழகா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், எங்கள் போராயுதங்கள் மாம்சத்திற்கு ஏதுவானது அல்ல. நம்ம எதோட போராடிட்டு இருக்கிறோம்? மாம்சத்தோடும். அங்க அங்க எபேசியர்கள் நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் 6:11-12 என்ன சொல்றாரு? நமக்கு போராட்டம் மாம்சத்தோடவும் ரத்தத்தோடவும் நம்ம போராடிட்டு இருக்கிறோம்.
நம்ம சண்டை எல்லாம் மாம்சத்தோடு ரத்தத்தோடு தான். அவர் சொல்றாரு, மாம்சத்தோடு ரத்தத்தோடு அல்ல, துரைத்தனங்களோடு, அதிகாரங்களோடு, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், இந்த ஸ்பிரிட் ஆஃப் டார்க்னஸ், வான மண்டலத்தில் இருக்கிற சேனைகள், இவைகளோடு நமக்கு போராட்டம். அதனால தான் மோசே எங்க வச்சு அவங்கள கவனிக்கிறாருன்னா, நீ கீழே போ, சும்மா நில்லு, நாங்க மேலே போறோம். கண்ட்ரோல் எங்க தெரியுமா? மோசே கையை உயர்த்தினால் அமலேக்கியன் கீழே தோற்கிறான். மோசே கைகளை கீழே போட்டால் அமலேக்கியர்கள் ஜெயிக்கிறார்கள். அங்கே ஜெயத்திற்கு மலையின் உச்சியிலே ஆரோன் ஒரு பக்கம், ஊர் ஒரு பக்கம், மோசேக்கு தோள் கொடுத்து கீழே இருக்கிற அமலேக்கியர்களை ஜெயிக்கிறார்கள். நான் ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன், அற்புதமான டாக்குமெண்ட்ரி. ஒரு கழுகு கீழே ஒரு பாம்பை அது போய் அது பிடிக்க போச்சு. இந்த பாம்பு அந்த கழுகை சுற்றி கொண்டது. இப்போ சமீபத்தில் கூட அந்த வீடியோ நிறைய வாட்ஸ்அப்பில் பரவுச்சு. அது சுற்றி கொண்டது, கழுகால பறக்க முடியல. கொஞ்ச நேரத்துலலாம் அந்த கழுகு அது அதோடைய செட்டைகளை ட்ரை பண்ணுது, முயற்சிக்குது. அது கொஞ்சம் கேப் கிடச்சது பாருங்க, பாம்பை ஒரு கொத்து கொத்துச்சு. பாம்புடைய அந்த பிடி ரிலீஸ் ஆச்சு பாருங்களேன், அடிச்சு மேலே பறக்குது. மேலே பறந்த அடுத்த சில வினாடிகளிலே அந்த பாம்பை அப்படியே பிடிச்சி பறந்து மேலே தூக்கிருச்சு. தரையில் இருக்கிற வரைக்கும் பாம்பு அந்த கழுகை மேற்கொண்டது. தரையிலிருந்து மேலே தூக்கின உடனே கழுகு பாம்பை ஈஸியாக கொன்றுச்சு. எனக்கு அது ஒரு பாடம். நீங்கள் பூமியில் சண்டை போட நீங்கள் தோற்பீங்க. மாம்சத்தோட ரத்தத்தோட போராடி நம்ம ஜெயிக்க முடியாது. எத்தனை கோர்ட்டு போனாலும் அங்கங்கே ஒவ்வொரு ஜட்ஜு உட்கார்ந்துருக்கலாம், என்ன வேணாலும் தீர்ப்பு சொல்லலாம், மறந்துடாதீங்க. ஆனால் நமக்கு ஒருவர் உண்டு. தேவனுடைய சமூகத்திலே போய் உட்கார கற்றுக்கொண்டால் காரியம் மாறுதலாய் முடியும் என்பதற்கு வேதம் நமக்கு அத்தாட்சியாக இருக்கிறது. ஆமென். எஸ்தரின் அனுபவம், அந்த மோசேயின் அனுபவம், அதே அமலேக்கியரை மோசே ஜெயிக்கிறார். அதே அமலேக்கியனாகிய இந்த ஆமானை இங்கே இவர் ஜெயிக்கிறார். எஸ்தர். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்வோம். எந்த போராட்டத்தையும் மாம்சத்திலே பார்ப்பதை தாண்டி ஆவிக்குரிய யுத்தமாய் அதை மாற்றுங்கள். அதை ஜெபத்திலே நீங்கள் தேவ சமூகத்திற்கு கொண்டு செல்லுங்கள். தேவ பிரசன்னத்திலே நீங்கள் அமருங்கள். அது பெரிய யுத்தமாக இருக்கலாம், அவர் பிரசன்னத்தில் உட்காருவோம். நான் அனுபவித்ததை சொல்லுகிறேன். அவருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்தவர்களை வெட்கப்படுத்தினதாக சரித்திரம் இல்லை. ஏங்க கர்த்தர் எங்கேயோ இருந்து, நான் திரும்பி சொல்றேன், யார் கையிலையோ கொடுத்த ஒன்று அவர்கள் நம்பிக்கைக்கு, அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானாய் நடக்காததுனால கர்த்தர் எங்கேயோ இருந்து அருமையான சகோதரனை தூக்கி கொண்டாந்து கிரேஸ் டிவியை கையில் கொடுத்துருக்கிறாரு. ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் இருக்குமா? இருக்கும். ஒரு பெரிய சேட்டலைட் சேனல் நடத்துகிற ஒரு அண்ணனோடு பேசிட்டு இருந்தேன். அது சொன்னார், எத்தனை கேஸ் தெரியுமா ஜான், சுப்ரீம் கோர்ட்டில் கூட என் மேலே கேஸ் போட்டு போயிட்டு வரேன். லாக்டவுனில் கொரோனா சுகமாகணும்னு ஜோம் பண்ணதுக்கு ஒருத்தன் கேஸ் போட்டானா. அது எப்படி நீ சொல்லலாம்? ஜட்ஜி எப்பா அது அவர் நம்பிக்கைப்பா, ஏன்பான்னு சொல்ல வாய் வரல. நீங்கள் ஏன் சொன்னீங்க, மற்றவங்க ஏன் புண்படுத்துறீங்க? சார் இது யாரும் புண்படுத்தலை. எத்தனையோ வழக்குகள், எல்லா கோர்ட்லேயும் வழக்கு. அதனால் இப்போ யாராவது அவங்க சேனலில் போய் பேசினா முதல்ல தயவுசெய்து கேர்ஃபுல்லாக பேசுங்க. அண்ணன் எத்தனை வழக்கு பார்த்தீங்களோ தெரியாது. வழக்குகள் வரும், சந்திக்க வேண்டிய இடத்துல சந்திக்க தீர்மானம் பண்ணுவோம். ஜெயம் நமக்கு தான் கர்த்தர் தருவார். ஆமென். மூன்றாவதாக, முதல்ல சொன்னேன் அவள் அதிகாரத்தை அறிந்தாள். இரண்டாவது அதை ஆவிக்குரிய யுத்தமாய் மாற்றினாள். மூன்றாவது எஸ்தர் 5:1 வாசிக்கலாமா? சரி, அங்கே போய் ஜோம் பண்ணியாச்சு, அங்கே போயாச்சு, உள்ள ஃபாஸ்டிங் இருந்தாச்சு. ஃபாஸ்டிங் இருந்துட்டு, பொதுவாக தெரியும் யூதர்கள் ஃபாஸ்டிங் இருந்தாங்கன்னா அந்த சாக் கிளாத்தில் ரெட்டு உடுத்தி சாம்பலில் உட்காந்து தலையில் சாம்பல் வாரி போட்டு, ஏன்னா அதுக்கு முந்தின அதிகாரத்தில் பார்க்குறோம், மொர்தெகாய் அந்த அரண்மனை வழியிலே போகும் பொழுது இதே மாதிரி தான் வஸ்திரத்தை கிழிச்சிக்கிட்டு ஒப்பாரி வச்சுட்டு போறார். எஸ்தருக்கு செய்தி வருகிறது, அம்மா
அந்த மொர்தெகாய் உன் வளர்ப்பு தகப்பன் என்ன செய்தார் பாரு, ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்து அனுப்புறா. ட்ரெஸ்ஸை போட்டு உனங்க வீட்டுக்கு போங்க. நம்ம ஜோமன்னா சிலவங்க தான் நினைப்பாங்க வேற வேலை இல்லை, வேலை இல்லை, வேலை இல்லை. அதிகாரத்தை அறிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது, அது ஆவிக்குரிய யுத்தமாய் பாருங்கள். மூன்றாவதாய் எஸ்தர் 5:1 வாசிக்கிறோம். 3ஆம் நாளிலே ஃபாஸ்டிங் முடிஞ்சிருச்சு. உண்ணாவிரதம் இல்லை, ஃபாஸ்டிங் முடிஞ்சிருச்சு. 3ஆம் நாளிலே எஸ்தர் என்ன தரிச்சு? நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஃபாஸ்டிங் இருந்தது உண்மை. ஃபாஸ்டிங் இருந்து முடிஞ்ச உடனே ஆமான் செத்துட்டாரா? அப்படியே ராஜவஸ்திரம் லெட்டர் கேன்சல் ஆயிடுச்சா? இல்ல. லெட்டரை கொடுக்க போனவனா சுருண்டு விழுந்து செத்தான். ஏதாவது இருக்கா? ஒன்றும் நடக்கல. இங்கே தான் நம்ம சோர்ந்து போயிடும். நானும் ஜோம் பண்ணி பார்க்குறேன், எத்தனை ஃபாஸ்டிங். ஏன் பிரதர் நம்ம ஜபத்துக்கு ஒன்றும் பதில் இல்லையா? ஃபாஸ்டிங் இருக்க வேண்டிய நேரம் ஃபாஸ்டிங் இருப்போம், ராஜ வஸ்திரம் தரிக்க வேண்டிய நேரம் ராஜ வஸ்திரம் தரிப்போம். நான் போன மாதம் எங்கள் ஃபாஸ்டிங் பேரில் தான் சொன்னேன். பலிபீடத்தில் இருக்கிற சாம்பல் நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் ரத்தாம்பரம் விரிக்கணுமா. அதுக்கு மேலே பலிபீடத்தில் இருக்கிற சாம்பல் நீக்கப்படாவிட்டால் பலிபீடத்தின் மேல ரத்தாம்பரத்தை போட முடியாது. ஆண்டவர் சொல்றார், பலிபீடத்தில் இருக்கிற சாம்பலை அகற்று. ஏன்? ரத்தாம்பரம் உடுத்தணும். ரத்தாம்பரம் உடுத்துவதற்கு முன்பு உன் மேல் இருக்கிற சாம்பல் அகற்றப்படட்டும். இது ஒரு ஃபெய்த் ஆக்ஷன். இது ஒரு விசுவாசத்தின் செயல். இங்க வாசிக்கிறோம் 5:1 வாசிக்கிறோம், எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்துக் கொண்டு. ஏதாவது நடந்துச்சா சார்? ஏதாவது ஆயிடுச்சா சார்? எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சா சார்? அங்கே லெட்டர் கேன்சல் ஆயிடுச்சா? யூதர்கள்லாம் காக்கப்பட்டாங்களா? போன வேகத்தில் போயிட்டு தான் இருக்கணும். எல்லா 127 தேசங்களுக்கும் செய்திகள் போகிறது, யூதர்களை விடாத, யூதர்களை கொன்று. ஏன்? ராஜாவுடைய சீல் இருக்கு. அப்ப எஸ்தர் ஜோமனி என்னங்க பிரயோஜனம்? 3 நாள் உள்ள ஃபாஸ்டிங் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லையே என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அங்கே ஃபாஸ்டிங் இருந்ததுக்கு காரணம், என்னை, என் உள்ளான மனுஷனை பலப்படுத்திக் கொள்வதற்கு தான் ஃபாஸ்டிங். அதனால தான் சொன்னேன், ஃபாஸ்டிங் இருக்கும்போது தேவையோடு போய் உட்கார்ந்தா டிசப்பாயின்மெண்ட் வரும். என்னை அர்ப்பணிக்கிற இடமாய் அது மாறினால் எனக்குள் ஸ்ட்ரென்த் வரும். நிறைய பேருக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் அல்லது கூட்டத்துக்கு வந்துட்டு போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிசப்பாயின்மெண்ட்ஸ். நானும் ஜெபம் பண்ணி பார்க்குறேன் பிரதர். ஜபக்குறிப்பு பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். எத்தனை பேட்டை நான் ஜெபம் பண்ணிட்டேன், ஒன்றும் நடக்கலையே. எத்தனை நாள் ஃபாஸ்டிங் இருக்குது, ஒன்றும் நடக்கலையே. முதல்ல உங்கள் ப்ரேயர் ரெக்வெஸ்ட்டை ஒதுக்கி வச்சுட்டு ஃபாஸ்டிங் இருங்க. ஏன்னா என்ன சரிப்படுத்தணும், என் உள்ளான மனுஷனை பலப்படணும், என்னை சீர்படுத்தும், என்னை பசுத்தப்படுத்தும். அப்படி தேவ சமூகத்தில் இணைக்கப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள் வந்தால், என் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய மேன்மையை கற்றுக்கொண்டால் என்ன நடக்கும் தெரியுமா? ஆட்டோமேட்டிக்கா என் காரியத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். சில ஆசீர்வாதம் லேட் ஆகலாம், சில நன்மைகள் கால தாமதமாகலாம். ராஜவஸ்திரம் தரித்தால் எதுவும் நடக்கல, மாறல. உபவாசிக்கும் போது இருந்த ரெட்டு மாற்றப்பட்டு ராஜவஸ்திரத்தோடு உள்ளே செல்லுகிறது. அவள் அங்கே தன்னுடைய அவிசுவாசத்தை அகற்றிவிட்டு விசுவாசத்தோடு உள்ளே செல்லுகிறாள். யூதர்கள் இன்னும் ஜெயிக்கல, ஆனால் எஸ்தர் மனதிலே ஜெயித்து விட்டாள், சிந்தையிலே ஜெயித்து விட்டாள். நிறைய சிந்தையில் இருக்கிற இந்த அரண், நிறைய பேர் நான் பிலீவர், ரட்சிக்கப்பட்டேன், நான் யார் தெரியுமா, இப்படியெல்லாம் சொல்றவங்களுடைய லைஃப்பை பார்த்துருக்கிறேன். இவங்க சிந்தையில் இருக்கிற இந்த ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த அரண், இதோட போராடிட்டு உட்காந்துருப்பாங்க. ஏன்னா என் லைஃப் தான் இப்படி ஆயிடுச்சு பிரதர். இந்த ஸ்ட்ராங் ஹோல்டு உடையட்டும். விசுவாசத்திலே உங்கள் ரெட்டை களைத்து விட்டு ரத்தாம்பரத்தை உடுத்தி கொண்டு, மொர்தெகாய்க்கு அது நடந்துச்சு. இப்போ அவளுக்கு தெரியும், என் சத்துருக்களுக்கு முன்பு எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார், என் தலையை என்னையினால் அபிஷேகம் பண்ணுவார். அவளுக்கு நல்லா தெரியும், வாங்க ஒரு விருந்து சாப்பிடுங்க. தன் ராஜாவை அழைக்கிறார். என்ன அழகான ஒரு வாய்ப்பு. முதல் நாள் ஃபர்ஸ்ட் டைம் எஸ், செகண்ட் டைம் எஸ். அவர் கேட்கிறார், எஸ்தர் ராஜாத்தியே உனக்கு என்ன வேண்டும்?
திருப்பி வாங்க, ஆனால் சும்மா வராதீங்க, ஆமான் வரணும். நான் சந்திக்க வேண்டிய இடம், நான் சும்மா ஒளிஞ்சிருந்தது சந்திக்க விரும்பல, ஃபேஸ் டு ஃபேஸ் நான் சந்திக்க விரும்புகிறேன். உள்ள வந்தவனே கத்தி எடுத்து சொருகிடலாமா, சாப்பாடு கொடுக்க போகிறேன். இந்த பைபிளில் இருக்கிற சில பரிசுத்தவான்கள் தங்க எதிரிகளை அப்படி தான் நடத்துனாங்க. கூப்பிட்டு சாப்பாடு போடுறாங்க, சாப்பிடுங்க சாப்பிடு, நல்லா சாப்பிடுங்க. தன் கோரிக்கையை ராஜாவின் இடத்தில் வைத்தாள். அங்கே கர்த்தர், அதான் சொல்றேன், யாரையோ ஒருத்தர் இடத்துல கோரிக்கை வைக்கணுமா, அங்கே எனக்கும் அவருக்கும் இருக்கிற உறவை சரிப்படுத்தி கொண்டு செல்வோம். கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிப்பார். அங்கே ஒரு மாற்றம் வருகிறது, அங்கே ஒரு ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறது. எஸ்தர் ராஜாத்தி ஜெயித்து விட்டாள். என்ன நடந்தது? முகங்குப்புற விழுந்து கிடக்கிறான், முகங்குப்புற விழுந்து கிடக்கிறான். கோலியாத்து நெத்தியில பட்டுச்சு, பின்னாலெல்லாம் மல்லாக்கா விழுந்திருக்கணும், குப்புற விழுகிறான். எதிராகவே மாறுது. இவன் அந்த பெட்ல முகங்குப்புற விழுகிறான். ராஜாவுக்கு கோபம் அதிகமாகிறது. இந்த துஷ்ட ஆமான் 500 வருஷத்துக்கு முன்னால நடந்ததை தேவன் மறக்கல. நம்பி பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்த எஸ்தர் கையிலே கொடுத்து, சவுல நம்பினேன் நடக்கல, உன்னை நம்புறேன், நீ செய்வ. இந்த துஷ்ட ஆமான் அமலேக்கியன் அவன் சங்கரிக்கப்படணும். ஏன்னா இவனோடு இருக்கிற யுத்தம் இது அவருடைய சிங்காசனத்துக்கு எதிராக கை வச்சான்னு சொல்லி நீங்க யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நமக்கு யெகோவா நிசின்ற வார்த்தை ரொம்ப பிடிக்கும், பேரெல்லாம் எழுதி வச்சுக்குவோம். யெகோவா நிசி, லார்ட் இஸ் மை பேனர், இது ரொம்ப பிடிக்கும். ஆனா எப்போ தெரியுமா அங்க நடக்கும்? நம்ம தோத்து போயிட்டு அந்த வசனத்தை சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. ஜெயிச்சிருங்க, ஜெயம் எடுத்தவர்களா வாழ்வோம். தேவன் இன்னைக்கு அந்த வெற்றியை தரட்டும். நான் இன்றைக்கு ஒரு 3 நபர்களை எஸ்தர் ராஜாத்தியோடு இணைத்து சொல்ல விரும்புகிறேன். ஆண்டு ஒரு மிஷனை கர்த்தர் இந்த கிரேஸ் டிவிக்கு கொடுத்திருக்கிறாரு. விஷன், அந்த மிஷன் என்ன நமக்கு தெரியும், தரிசனம் தெரியும், செயல்பாடு தெரியும். இன்றைக்கு கர்த்தர் 9 ஆண்டுகளை முடிக்க உதவி செய்தார். ரொம்ப நல்ல ஆண்டவர், அவர்தான் நடத்தினார். கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடே இருந்தது இல்லை, இல்லையா? உபாகமம் 32:12 வாசிக்கிறோம். கழுகு தன் கூட்டை களைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை 9 வருஷமும் கிரேஸ் டிவியை கர்த்தர் ஒருவரே நடத்தினார். ஆமென் சொல்லுங்களேன், சந்தோஷமா தான் சொல்லுங்களேன். அவர் ஒருவர் தான் நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. ஐயா இவ்வளோ காற்று, பரவாயில்ல வரட்டும், பிரச்சனை ஆமான் வரட்டும், பரவாயில்ல. ஏன் உன்னை நம்பி இந்த மிஷனை கையில் கொடுத்துறேன், என்னைய பாரு, என்னோட இருக்கிற உறவை சரிப்படுத்து. எஸ்தர் ராஜாத்திக்கு 3 நபர்கள் இருந்தாங்க. இந்த கிரேஸ் டிவிக்கு 3 கூட்டம் தேவை. யாரெல்லாம் தெரியுமா? 1, உந்தி தள்ளும் மொர்தெகாய் தேவை. எல்லாரும் சொல்லலாமா? உந்தி தள்ளும். நமக்கு ஒருத்தர் உந்தி தள்ளலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அப்படியே உட்காந்துருப்போம். சில நேரம் அப்படியே உட்காந்துருவோம். எனக்குன்னு யார் ஆண்டவர் இருக்கிறார்? தேவனுடைய ஊழியக்காரங்களுக்கு கண்டிப்பா உந்தி தள்ளும் மொர்தெகாய் தேவை. எஸ்தர் எழும்பு 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 எழும்பு, கமான் கமான் கமான், நீ எழும்பு போகணும், நீதாம்மா, உன்னைதான் அதுக்காக ராஜ மேன்மை கிடைக்க வச்சுக்க. யாருக்கு தெரியும், இந்த காலத்து மேன்மைக்காக தான் கர்த்தர் உன்னை உள்ள கொண்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சென்னை பாஷையில் உசுப்பேற்றணும். கமான் எழும்பு 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 எழும்பு. நான் இளம் ஊழியர்கள், ஊழியத்தில் புதுசாக கால் எடுத்து வைக்கிறவங்க, நிறையா சேலஞ்சஸ். சில சொல்லுவாங்க, அண்ணா பைபிள் காலேஜை விட்டுட்டு வந்துடலாமான்னு நினைக்கிறேண்ணே. இன்னைக்கு 2 பேரும் நல்ல பெரிய ஊழியக்காரங்க, கர்த்தர் நல்லவர். ஆனால் அவங்க பைபிள் காலேஜுக்குள்ளே போய் ஃபஸ்ட் இயர் முடிஞ்சு போனால் 8 மாதம் அண்ணே வந்துட்டுமா அண்ணே உதம் வாங்குவோம், பார்த்துக்குவோம். இல்லைண்ணே என்ன பண்ணுறது, நெல்லு நெக்ஸ்ட் இயர் மாறும் பாரு, நெக்ஸ்ட் இயர் மாறும் பாரு. 5 வருஷம் ஜெயத்தோடு படித்து முடிச்சுட்டு இன்னைக்கு அவங்க சர்ச்சில் மீட்டிங் நடத்த போகும்போது சொன்னாங்கண்ணே, அப்பா நல்ல வேலைண்ணே, அன்னைக்கு வந்திருந்தா இன்னைக்கு என்ன ஆயிருக்கும்ல. இந்த உந்தி தள்ளுறவங்க பக்கத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும். உன்னால முடியும், உன்னால முடியும். ஒரு ஊழியத்துக்கு, ஒரு ஊழியக்காரருக்கு, இந்த கிரேஸ் டிவிக்கு, அருமையான நம்முடைய அன்பு சகோதரன் சந்திரமோகன் அண்ணனுக்கு உந்தி தள்ளும் மொர்தெகாய்கள் தேவை. எங்களை எத்தனை பேர் அது பொறுப்பெடுங்க. அண்ணன் ஐயா நிறைய பேர் இடத்துல சொல்லுவாங்க, காசெல்லாம் இல்லையா? எல்லாரும் காசு கொடுக்க முடியுமா? முடியாது.
என்கரேஜ் பண்ணுறவங்க ஆட்கள் வேணும் தெரியுமா? வாங்க நான் நிற்கிறேன், செய்யுங்கண்ணே, பண்ணுங்கண்ணே, சொல்லி பாருங்களேன். நீங்கள் அவங்கள பார்த்து, நான் காமனாக நேற்று கூட ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் பேசுகிறேன் திருவண்ணாமலையில். அந்த போதகர் கூட்டத்தில் பேசும்போது அந்த மெய்ப்பொருள் கூடுகை, அதில் நான் சொன்னேன், உங்களெல்லாம் பார்த்துட்டு யாராவது ஐயோ பாவமாக இருக்குல்ல, ஐயோ பாவம் பாவம் 2 தடவை உங்களை பார்த்து யாராவது சொல்லட்டும். இப்படி நிமிர்ந்து உட்காந்தா நம்ம என்ன தரமா ஆகிடுவோம்? அப்படி ஆகிடுவோம். அவ்வளோதான். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? காற்றை பிடிங்கி விட்ட பலூன் மாதிரி ஆகிடும். ஏன் அவங்க சொல்கிறாங்க பாருங்களேன், பாவம் பாவம். என்னை யாராவது பாவம்னா கோவம் வரும். நான் உடனே சொல்லிப்பேன், நான் பாவம் இல்லை பாக்கியவான். அப்படி தானே? நம்மளை யாரும் பார்த்தா ஐயோ பாவம் பிரதர். நான் நைட்டு 2 மணிக்கு வந்து சேர்ந்தேன். கன்வென்ஷன் பேசிட்டு கூட்டம் பயங்கரம். அதுக்கப்புறம் மழை, தனி ஜபம், ஒரு பெரிய கூட்டம். தனி ஜபத்துக்கு மீட்டிங் முடித்து ஆஞ்சி ஓஞ்சி உள்ளே போய் சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்து யோசித்தேன், காலையில் ஆண்டு என்னால் முடியலையே. முடியலையா? முடியும் 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 எழுமணும். 2:30 மணிக்கு படுத்து காலையில் எழுந்து சர்ச்சுக்கு ஓடி அங்கே ஒரு ஆண்கள் சங்கத்துக்கு பேசி நான் யோசித்து பார்க்குறேன், ஆண்டவரே இந்த நமக்குள்ள முடியாது அப்படின்னு ஒரு சோர்வு வந்துச்சுன்னா அவ்வளோதான், முடியும். இன்னைக்கு சந்திரமோகன் அண்ணனுக்கு இந்த கிரேஸ் டிவிக்கு மொர்தேக்காய்கள் தேவை. ஆமேன். இன்னைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. நான் ஒரு மொர்தேக்காய் லைவில் பார்த்துட்ருக்கலாம். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், சரி ஒரு நாளைக்கு ஒரு தடவை இல்லை அது வாரத்துக்கு ஒரு நாள் பிரதர் ஃபோன் பண்ணி, பிரதர் நான் ஜோம் பண்ணலாமா? ஃபோனில் ஜோம் பண்ணுங்க பர்சனலாக. நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நல்லா இருங்க. செய்ய முடியும் முடியும் முடியும். டிசிசியில் போக முடியும். நான் ஜோம் பண்ணுறேன். எஸ்சிவியில் வரணும். என்ன ஆமீன் வரமாட்டேக்கு? வருமா வராதா? அதனால தான் சொன்னேன், யாரையோ நம்பி கொடுத்து செய்யலாத விட்ட கோட்டை விட்ட ஒன்றை கர்த்தர் எடுத்து இப்போ சவுல் விட்டதை இங்கே கொடுத்துருக்கிறாருன்னா இல்லையா? எஸ்தர் கையில் கொடுத்தாருன்னா நம்பி தானே கொடுத்தாரு. அப்போ அதுக்குரிய பலனை கொடுப்பாரா இல்லையா? ஸோ 1 உந்தி தள்ளும் மொர்தேக்காய். 2வது கூட உபவாசிக்கும் தாதிமார் தேவை. சொல்லலாமா? கூட எஸ்தர் உடனே கூப்பிட்றா, தாதிமார்கள் கூட இருப்பாங்க இல்லையா? அவளுக்கு இப்போ ராஜாத்தி ஆயிட்டா, தாதிகள் இருப்பாங்கல்ல. நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், ஓகே மேடம் போயிட்டு வாங்க, நாங்கள் வெளியே வெயிட் பண்ணணும்னு சொல்லலை. அவன் சொல்றா, நானும் என் தாதிமார்களும். அப்படின்னா ஃபாஸ்டிங் இருக்கிறதற்கு பிரேயர் ஃப்ரெண்ட்ஸ் தேவை. அங்கே கூட உபவாசிக்கிறதுக்கு தாதிமார்கள் தேவை. எத்தனை பேர் அந்த போஸ்ட் எடுக்க போறீங்க? சரி, நான் வாரம் ஒரு நாள் பிரதர் கூட சேர்ந்து ஃபாஸ்டிங், ஹங்கர் ஸ்ட்ரைக் இல்லை, ஃபாஸ்டிங் உபவாசம் பண்ண போகிறோம். ஜெபமெல்லாம் நம்ம செய்வோம். இந்த டிவிக்கு விரோதமாக எழுமி நிற்கிற கிரியைகளை அழித்து ஜெபமெல்லாம், எதிராக நிற்கிற எதிர் வல்லமைகள், எரிச்சல்கள் இல்லை, எத்தனை பேருக்கு எரிச்சல் தெரியுமா? அதை கடிந்து ஜெபமெல்லாம். நம்ம அந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேருக்கு கூட நிற்கிற தாதிமார்கள் தேவை. ஆமென் சொல்லாமா? 3வது உடன் நிற்கும் ஆகாஷ் வேறு தேவை. யார் தேவை? எல்லாம் சொல்லலாம். உடன் நிற்கும். எஸ்தர் ராஜாத்தி உள்ள போனோடனே அந்த ராஜா அந்த வார்த்தை அதை கேட்ட உடனே எஸ்தருக்கு ஒரு பூஸ்ட் சாப்பிட்ட மாதிரி. என்ன தெரியுமா? எஸ்தர் ராஜாத்தியே என்ன வேண்டும்? அப்பா, இயேசு கிறிஸ்துவுக்கு தன் ஆஸ்திகளால் ஊழியம் செய்த ஸ்திரீகள் அவரோட இருந்தார்கள். ராஜ்யத்தின் பாதி வேணுமா? சிலர் சொல்லுவாங்க, பிரதர் இந்த உந்தி தள்ளுகிற மொர்தேக்காயா இருக்கிற பிரதர் சேஃபா இருக்கலாம். வார்த்தை தானே, காசா பணமா? ஃபாஸ்டிங் இருக்கிற பிரதர் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஈஸி பிரதர். ஆனால் அந்த ஆகாஷ் வேறு போஸ்டை எடுக்க விரும்பல. ஊழியத்திற்கு கூட நிற்கிற அண்ணா என்னென்ன வேணும் பாப்போட செய்யலாம். நான் அடிக்கடி நாங்கள் 2 ட்ரஸ்ட் நடத்துகிறோம். 1 மினிஸ்ட்ரி. எனக்காக யார்ட்டையும் போய் நிற்க மாட்டேன், இது வரைக்கும் நின்னதில்லை. ஊழியம் கர்த்தர் கிருபையில் என்னுடைய ஊழியத்தின் காரியம் தேவைகள் ஆச்சரியமாக கர்த்தர் நடத்திட்டு வரேன். என்னுடைய சேரிட்டி மினிஸ்ட்ரி, இலவச ஆம்புலன்ஸ், இலவச டயாலிசிஸ் மிஷன்ஸ், இலவசமான தெரப்பி சென்டர், அந்த பீடியாட்ரிக் ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கான தெரப்பி சென்டர், வாழ்வாதார மையம், ஏகப்பட்ட காசு. என்னுடைய ட்ரஸ்டீஸ் கிட்ட இருந்து சொல்லுவேன், உங்கள் பாக்கெட்லேருந்து காசு வேண்டாம், உங்களுக்கு தெரிந்த ஒரு 10 பேர்கிட்ட 1000 ரூபாய் வாங்கி கொடுங்க.
சிம்பிள். எனக்கே காசு இல்லை, நம்ம உடனே மனசு என்ன வரும், எனக்கே இல்லை, உங்களது வேண்டாம். எங்கள் ஐஏஎஸ் அகாடமிக்கு மாதம் ஆச்சுன்னா நாங்கள் படிக்க வைக்கிறதுங்க 15 பிள்ளைகளும் அவங்க ஹாஸ்டல் சாப்பாடு இது சேலஞ்ச். நான் சொல்லுவேன், நீங்கள் காசு கொடுக்க வேண்டாம், யார்கிட்டையாவது ஒரு 10 பேர்கிட்ட. எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தாங்க, வந்து எல்லாத்தையும் பார்த்தாங்க. ஒரு பிரதர் சொன்னார், நான் டெய்லி முட்டை வாங்கி கொடுத்துட்றேன், அவ்வளோதான். கூட நிற்கிற உடன் நிற்கிற அந்த ஆகாஸ்வேரு ராஜாக்கள் நின்னாங்கன்னா இந்த மினிஸ்ட்ரி மகிமையாக மாறும். அப்படிப்பட்ட ஆட்கள் தேவை. நல்ல முடிவு எடுங்க. நான் சொல்லுவேன், ஒவ்வொரு மாதமும் ஜெபம் பண்ணுறீங்களே, டெய்லி ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு மாதமும் உங்களால் முடிந்ததை எடுத்து விதைக்க ஃபோன் பண்ணி கேளுங்க, என்ன வேணும், இந்த மாதம் என்ன தேவை பிரதர். அப்படி கேட்டு அவர் ஏதாவது கேட்டால் என்ன பிரதர் பண்ணுறது? அண்ணன் ஃபோன் பண்ணோடனே, ஏசப்பா அண்ணனுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லட்டும். யார்கிட்ட போய் சொல்லுவார்? ரோட்டில் போஸ்டர் அடிச்சு ஒட்ட முடியும்? நம்மகிட்ட தானே சொல்ல முடியும். சொல்லட்டும், சொல்லுங்கள், ஜோமெல்லாம். அடுத்தது பார்ப்போம். நான் 2 பேர் இந்த மாதம் புதுசாக நான் வேணா நம்ம கிரேஸ் டிவிக்கு சப்போர்ட் பண்ண சொல்கிறேன். இதுவும் ஒரு ஊழியம், மறந்துடாதீங்க. நான் எப்பவுமே சொல்வேன், அவருடைய நாமத்து நிமித்தம் நீங்கள் காண்பிக்கல அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. நம்புறீங்களா இந்த வசனத்தை? நான் ரொம்ப நம்புகிறேன். அவருடைய நாமத்துக்காய் காண்பிக்கிற பிரயாசத்தை மறக்க அவர் அநீதி உள்ளவர் அல்ல, நீதி உள்ளவர். அதனால் ரட்சிக்கப்படுகிறவருடைய பலனிலே நம் பெயரையும் சேர்ப்பார். ஜெபம் இல்லாமா? எழுந்து நிற்போம். ஆண்டவரே, பெரிய திட்டத்தோடு இந்த கிரேஸ் டிவியை வச்சிருக்கிறீங்க. யாரோ எதையோ செய்ய தவறினதை இங்கே அண்ணனை கொண்டு, இந்த கிரேஸ் டிவியை கொண்டு இந்த ஊரில் ஏதோ ஒன்று செய்ய விரும்புகிறீங்க. தேங்க்யூ லார்ட். அண்ணன் செய்யட்டும். எல்லாம் கை உயர்த்தி நன்றி சொல்லி ஜெபம் இல்லாமா? ஆண்டவர், இந்த 10th இயர்க்குள்ளே நுழையிறதுக்காக நீ கிருபை தந்ததற்காக நன்றி சொல்லலாமா? நல்ல வாயை திறந்து சொல்லுங்க. எல்லாரும் நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ ஏசப்பா சொல்லுங்க. நல்ல மனதார சொல்லுங்க, மனதார சொல்லுங்க. ஆமே, நம்முடைய சொந்த நம்முடைய தகப்பனிடத்துல பேசுவதாய் நம்ம உணர்ந்து சொல்லுவோம், அப்பா ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றி. உம்முடைய குமாரனும் எங்கள் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு நீங்க தந்த இந்த கிரேஸ் டிவிக்காக நன்றி. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, நீங்க ஒரு பெரிய திட்டத்தோடு ஆண்டவரே துஷ்ட ஆமான்களை அழித்து போடுவதற்காக இந்த சேனலை நீங்க முன்குறித்ததற்காக, நீங்க தேர்ந்தெடுத்ததற்காக, அநேக இல்லங்களுக்குள், உள்ளங்களுக்குள், அரண்மனைகளுக்குள் ஆண்டவரே அநேக ஆட்கள் போக முடியாத இடங்களுக்குள்ளாய் இந்த சேனலை நீங்க கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க. நன்றி. இதிலும் பெரிதானதை நீங்க காண செய்ய போறீங்க. நன்றி ஆண்டவரே. அதிகாரத்தை அறிந்தவர்களாய் ஆண்டவரே, அந்த ஆவிக்குரிய யுத்தத்தை நின்று செய்து ஜெயிக்கிறவர்களாய், அவிசுவாசத்தை களைந்து விட்டு விசுவாசத்திலே வேர் ஒன்றுகிறவர்களாய் உம்முடைய பிள்ளைகளை மாற்றும் சுவாமி. தேங்க்யூ லார்ட். இந்த 3 காரியத்துக்காக நான் ஒரு சின்ன அழைப்பு கொடுக்க விரும்புகிறேன். உங்க கையில் ஒரு பிளட்ஜ் ஃபார்ம் கொடுப்பாங்க, நீங்க வாங்கிக்கோங்க. நான் 3 விஷயம் சொல்றேன். அதில் நான் நினைக்கிறேன், அதில் 2 தான் அண்ணன் குறிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஜெபிக்கிறீங்களா, கொடுக்குறீங்களான்னு? நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சொன்னதையும் குறிச்சிக்கிறீங்களா? உந்தி தள்ளும் மொர்தேக்காய். நீங்க சொல்லுங்க, நான் மொர்தேக்காயா நிற்கிறேன். அதை போட்டுட்டு நான் ஃபாஸ்டிங் இருக்க மாட்டேன், நான் உடன் நிற்க மாட்டேன்னு நினைக்காதீங்க. ஒருவேளை 3த்தையும் நான் செய்கிறேன்னு சொல்றீங்களா? ஒருவேளை பிரதர் நான் ஏற்கனவே செஞ்சுட்டான் பிரதர் இருக்கிறேன், பரவாயில்ல, இன்னைக்கு திரும்ப அந்த பிளட்ஜை திரும்ப ரினியூ பண்ணிக்கோங்க. let it be a renewal time. அதை புதுப்பிக்கிற நேரமா மாறட்டும். எல்லார் கையிலையும் வாங்கிக்கோங்க. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் உந்தி தள்ளுற மொர்தேக்காயாய், உபவாசிக்கும் எஸ்தர் கூட இருந்து உபவாசிக்கும் தாதியாய், உடன் நிற்கும் ஆகாஸ்வேருவாய் நான் நிற்க விரும்புகிறேன். நான் ஆசைப்படுறேன், உரிமையோடு சொல்றேன். இந்த டிவி சேனலை நான் உண்மையா நான் நேசிக்கிறேன். அதனால சொல்றேன், 3த்தையும் செய்வதற்கு ஒரு தீர்மானம் எடுப்போமா? இந்த 3த்தையும் நான் செய்கிறேன் ஆண்டவரே. இந்த 3 விஷயத்தையும் நான்
அண்ணன் கூட நிற்கிறேன், அண்ணன் நான் உற்சாகப்படுத்துறேன். எரேமியா தீர்க்கன ஒரு வெறுங்குழியில தூக்கி உள்ள போட்டாங்க. எத்தியோப்பியன் எபெத்மெலேக்கு என்னும் ஒரு எத்தியோப்பியன் கேள்விப்பட்டு ஓடி வந்து உள்ள கிடக்கிற தீர்க்கனாகிய எரேமியாவை பழம் புடவைகளால் அதை சுருட்டி கயறு மாதிரி உண்டு பண்ணி அந்த துறவுக்குள்ள இறக்கி, எரேமியா தீர்க்கனே பிடிச்சிட்டு மேல வாங்க, உனக்கு மேல நான் நிக்கிறேன்னு சொல்லி தூக்கி எடுக்கிறதுக்கு எபெத்மெலேக்குகள் வேணும். மோசே மேல போறீங்களா, கை உயர்த்தணுமா, உங்க கூட நின்று உங்க கையை தாங்குறேன்னு சொல்லக்கூடிய ஆரோனும் ஊரும் வேணும். ஜன்னல் வழியா மேல இருந்து இறக்கி விடக்கூடிய, பவுலை இறக்கி விடக்கூடிய நாங்க இருக்கிறவங்க தைரியமா இறங்குங்க, இந்த 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 ப்ராஜெக்ட்ல இறங்குங்க, we will support you ன்னு சொல்லக்கூடிய உடன் ஊழியர்கள் தேவை. தீர்மானம் எடுங்க, ஜெபம் பண்ணுங்க, அந்த பிளாட்ஃபார்ம்ல எழுதுங்க. இப்ப காணிக்கை எடுக்கும்போது தயவு செய்து எல்லாரும் எழுதி அதுல அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி போடுங்க. கை வைத்து ஜெபம் பண்ணலாமா? தப்புனே, நாங்க இந்த பிளாட்ஃபார்ம்ல இன்னைக்கு எழுதுவதை ஏதோ எழுத்தோடு நின்று விடாமல், அன்று ஏதோ நாங்க ஒரு உணர்ச்சி வயப்பட்டு எழுதாம உண்மையா மனதார அதுவரை சிந்தித்து தூர பார்வையோடு எழுத எங்களுக்கு கிருபை தாரும். நாங்க எழுதினத அப்படியே விட்டுறாம அதை கடைபிடிக்கவும் கிருபை தாரும். உங்க ஊழியக்காரனாய் இந்த கிரேஸ் டிவியை ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்றேன். இப்பொழுது இருக்கிற நிலைமையை பார்க்கிலும் 1000 மடங்கு இது விருத்தி அடையத்தக்கதாக தம் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் தாம் சொன்னபடியே இதை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இது எஸ்சிபிக்குள்ள வரட்டும், டிசிசிஎல்குள்ள வரட்டும். ஒரே நபரை கொண்டு எதையும் செய்ய நீர் வல்லவரா இருக்கிறீங்க. நீங்க உங்க திட்டத்தை உங்க மகன் மேல வச்சிருக்கிறீங்க. அதை உணர்ந்து இன்னைக்கு நாங்க தியானிச்ச இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் பெரிய காரியத்தை இந்த நாட்களிலே நீ செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அண்ணனை ஆசீர்வதிக்கிறோம், அக்காவை ஆசீர்வதிக்கிறோம், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். மனதார நாங்க வாழ்த்துறோம் சுவாமி. உங்க நாமம் இந்த குடும்பத்தின் மூலம் மகிமைப்படட்டும், இந்த கிரேஸ் டிவி மூலம் மகிமைப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்து மகிமைப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிற ஜெபிக்கிற பார்க்கிற ஆண்டவரே, உம்முடைய மகனுக்கு துணை நிற்கிற அத்துணை பேரையும் நீர் ஆசீர்வதியும். மக்கென்று தொடர்ந்து ஓடட்டும். வருகை பரியந்தம் எந்த காரணத்தை கொண்டோம் ஆண்டவரே, இந்த சேனல் எந்த பாதிப்பும் இல்லாம தொடர்ந்து நடக்க கிருபை பாராட்டும். நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. எல்லா துதி கன மகிமையும் உங்க ஒருவருக்கே கொடுக்கிறோம். இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.